முதலில் நாம் இறைவணக்கம் செலுத்தி விடுவோம். என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தையர் அவர்களின் பாதம் பணிந்து, மேலும் இந்த அரியதோர் கலையை நமக்கு பயிற்றுவித்த நமது ஆசான் ஐயா துரைராஜ் அவர்களுக்கு நமது நன்றிகள் மற்றும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் எமது வாழ்வியலுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற மகா குரு மகா பெரியவர் அவர்களின் பாதமும் பணிந்து, மேலும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாம் வல்ல நாராயணன் வணங்கி, ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுமையை அளித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உற்றார் உறவினர் ஜோதிட சொந்தங்களான அனைத்து குருமார்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நாம் ஆய்வு செய்ய இருக்கும் ஒரு ஜாதகம் ஒரு பெண்ணுடையது. பிரதான கேள்வி என்ன அப்படின்னா, திருமணம் பற்றின கேள்வி. அதாவது இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகிக்கு திருமணம் தொடர்பான திருமணம் எப்பொழுது நடக்கும், இல்ல கொடுப்பனை, அதே போல வரக்கூடிய மணமகன் என்ன ஒரு தன்மையில் இருப்பார் அப்படிங்கறதுதான் கேள்வி. அதற்குரிய காரண காரியங்களை சொல்லி குருமார்கள் உங்களுடைய பதில்களை இங்க நீங்க எடுத்து சொல்லலாம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 4 பேர் ஹேண்ட் ரைஸ் செய்திருக்கீங்க. சரி, ஒவ்வொருவராக நான் அழைக்கிறேன். முதல்ல சரிதா மேடம் ஹேண்ட் ரைஸ் செஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், நீங்க ஆரம்பிங்க. ஜாதக ஆய்வு எண் 80, தேதி 25/8/2025. ஜாதகி பிறந்தது 5/3/1999, 12:39 PM. கன்னியா ராசி, சித்திரை 1, ரிஷப லக்னம். இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி 2016 ஆகஸ்ட் மாதம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டேட் நான் ஒன்றா எடுத்திருக்கேன். அன்றைக்கு ராகு தசா, கேது புத்தி, சனி அந்தரம், சனி சூட்சமாக போயிட்டுருக்கு. ராகு சந்திரனை போல செயல்படுவார். ரிஷப லக்னத்துக்கு அவரே மாரகாதிபதியாக இருக்கிறதுனால, தசாநாதன் வலிமையாக இருக்கிறதுனால இவருடைய தந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் மேடம். கணவர் தன்மையை கேட்டிருக்கீங்க. கணவர் ரிஷப லக்னத்துக்கு இப்போ நடக்கிறது குரு தசா. இவர் ஒரு அட்டமாதிபதி தசாவாக நடக்கிறாரு. ஆனாலும் இப்போ நடக்கிற தசா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு சாதகமாக தான் இருக்குது. அதனால இந்த குரு தசா சனி புக்தி. சனி உங்களுக்கு ராஜ யோகாதிபதி. அதனால இவங்களுக்கு திருமணம் அமையதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கு. கணவர் நல்லபடியா இருப்பாரு, நல்ல அமைப்பாகவும் இருப்பாரு. மன மகிழ்ச்சி, சுகம், முயற்சி எல்லாமே நல்லா இருக்கு. குழந்தை, சில தடைகள், சின்ன தாமதங்கள் இருக்கும். மற்றபடி ரொம்ப ஒன்றும் பாதிப்பு இல்லை மேடம். பிறகு தொழில் இல்லை வேலை எது நல்லா இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. இவங்களுக்கு சூரியன் திக்பலம் அடைஞ்சிருக்காரு. சூரியன் புதன், குரு, சுக்கிரன் இவங்களோட இணைஞ்சும் இருக்கிறாரு. எனவே இவங்களுக்கு அரசு சம்பந்தமான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலைக்கு போறதே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்திருக்கேன் மேடம். இவ்வளவுதான் எடுத்திருக்கேன் மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நல்லா எடுத்திருக்கீங்க. அடுத்த நம்பர் சசி முருகேசன். சசி அம்மா வணக்கம், நீங்க ஆரம்பிங்கம்மா. வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். அந்த ஆகஸ்ட் 2016 என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கீங்க. அப்ப ராகு தசா, கேது புக்தி, சனி அந்தரம், சனி சூட்சமம் நடந்திருக்கு. ஸோ ராகு 3ஆம் இடத்துல இருக்கு. 3ஆம் இடத்துல அந்த தாய் ஸ்தானத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த 4க்கு விரயத்துல உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் உங்களுக்கு அந்த சுகஸ்தானத்துல சனியோட பார்வை விடுங்கள. 4ஆம் இடம் சுகஸ்தானம். 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. கேது அமர்ந்து சனியோட பார்வையும் படுது, செவ்வாயோட பார்வையும் படுது. அவங்களுக்கு தாய்க்கு ஏதாவது ரோகம் ஏதாவது உருவாயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்களோட 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா அந்த 8ஆம் இடத்துலயும் இவங்க அதாவது இந்த சுக்கிரன் மேடம் இவருக்கு இந்த மாரகால தான் வராரு சுக்கிரன். அந்த சுக்கிரனோட சனி இணைஞ்சிருக்காரு. சோ முதல்ல அந்த பாவத்தன்மை ஏதாவது செஞ்சிருக்கலாம். சோ குருவுமே அட்டமாதிபதி இவருக்கு அந்த சிம்ம இந்த இதுக்கு 4ஆம் வீட்டுக்கு. சோ அந்த அட்டமாதிபதியோட சேர்ந்து, சுக்கிரனோட சேர்ந்து, சனியோட சேர்ந்து, இந்த மார்கால் சனியோட சேர்ந்து எல்லாமே இருக்கிறதுனால சோ இவருக்கு ஏதாவது ரோகத்தை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இவர் சந்திரனும் இப்பதான் பௌர்ணமி தாண்டி வந்திருக்காரு. சோ சுபத்தன்மையிலேயே இருந்தாலும் குரு சுக்கிரன் பார்த்து சோ அதீத பலத்துல ரொம்ப கெடுத்துட்டாரு. ஆனாலுமே இவருக்கு அந்த பார்வை அந்த
ம். 3 வீட்டையும் பார்க்குறாரு மேடம். ஸோ சனி மேலயும் கொஞ்சம் லைட்டா படும். அதே மாரி வந்து அந்த அதியோக பார்வை படும். இது மீனத்திலேயும் படும். சூரியன் மேலேயும் லைட்டா படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். இவங்க ரொம்ப அதீத சுபத்தன்மையில இருக்கிறனால, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம். ஏன்னா சூரியன் அதாவது தந்தைக்கு அதே மாரி எடுத்தாலும், தந்தைக்கும் அந்த மாரி தான் பொருந்தி வருது. ஆனா தந்தை காரகர் ரொம்ப நல்லா இருக்காரு. ஸோ தந்தையும் திக்பலத்துல இருந்து நல்லா இருக்கிறனால, ஒருவேளை இவங்க தந்தையும் வந்து வேற தொழிலுக்காக வெளியிட பயணம், ஏதாவது அந்த மாரி போயிருக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் மேடம். நெக்ஸ்ட் இவங்க திருமணம் எப்போதுன்னு கேட்டிருக்கீங்க. திருமணம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து குரு தசா, புதன் புத்தி, புதன் அந்தரம் நடந்துட்டு இருக்கு. சாரி புதன் புக்தியில புதன் அந்தரத்துல இவங்களுக்கு திருமணம் முடிக்கலாம்னு எடுத்திருக்கேன் மேடம். ஏன்னா 2028 ஜனவரியில முடிக்கலாம்னு எடுத்திருக்கேன். ஏன்னா குரு தசா பாத்தீங்கன்னா, குரு வந்து 3ல அந்த 11ஆம் இடத்துல உட்கார்ந்து 3, 5, 7 பாக்குறாரு. ஸோ அந்த குழந்தை ஸ்தானம், அந்த திருமண ஸ்தானம் எல்லாமே இயங்குது. ஸோ இயங்கி 11ல இருக்கிறனால, ஸோ அந்த திருமணத்தை உண்டு பண்ணி கொடுக்கலாம். அதே சமயத்துல வந்து உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு எல்லா இதுவுமே பாதிக்கப்பட்டிருக்கனால கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் மேடம். அதனால அந்த இதுல குடுக்கலாம். அதே மாரி புதன் வந்து 2ஆம் அதிபதியாவும், 5ஆம் அதிபதியாவும் இருக்காரு. ஸோ அவரோட பீரியட்ல குடுக்கலாம். புதன் புத்தியில குடுக்கலாம்னு எடுத்திருக்கேங்க மேடம். நெக்ஸ்ட் வேலை யார் தொழிலான்னு கேட்டிருக்கீங்க. கணவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டிருக்கீங்க. கணவர் வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் மனை. செவ்வாய் வந்து தன் மனைக்கு 12ல மறைஞ்சிட்டாரு. ஸோ வந்து குருவோட பார்வையும் இருக்கு. இவர் கொஞ்சம் நல்லா மதிக்கத்தக்க தோரணை, நல்லா அதே மாதிரி அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவனும் வந்து வெல் செட்டில்டு. அந்த குரு வந்து சுக்கிரன் வந்து உச்சமா இருக்காரு. ஸோ வந்து மணமகன் வந்து நல்ல ஒரு வெல் செட்டில்டா ஒரு நல்ல இதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். நல்ல ஒரு மணமகன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதிக்கத்தக்க தோரணையா அந்த மாதிரி கிடைப்பாங்க. சமயத்தை பத்தி அந்த மாதிரிலாம் கிடைப்பாங்க. அதே மாதிரி வந்து வேலையார் தொழிலான்னு கேட்டிருக்கீங்க. வேலை 6ஆம் இடம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் அமர்ந்திருக்காரு. சனியோட பார்வை இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து சனியோட பார்வையும் இருக்கு. 6ஆம் அதிபதி உச்சம் குருவோட சேர்ந்திருக்காரு. ஸோ வேலைக்கு போகலாம். அதே மாதிரி சிம்மமனை வந்து உங்களுக்கு சூரியன் பார்த்து வலுத்திருக்கு. சூரியனும் திக்பலமா இருக்கிறதுனால ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் தொழில் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும்னு எடுத்திருக்கேன் மேடம். ஏன்னா தொழில் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து திக்பலமா இருக்காரு. ஸோ அந்த சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது அம்சத்திலையும் பாத்தீங்கன்னா உச்சமா இருக்காரு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அவர் வந்து வேலை செய்யறது இன்னும் பெஸ்டா இருக்கும், தொழில் அமைக்கிறது இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து எப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. குரு தசா, புதன் புத்தி, சந்திரன் அந்தரம் எடுத்திருக்கேங்க மேடம். அது வந்து அடுத்த கல்யாணத்துக்கு அப்புறம் 2029ல வருது. 2வது மாசத்துக்கு மேல 2029ல வருது. உங்களுக்கு அந்த 5ஆம் இடம் பாத்தீங்கன்னா சந்திரன் உட்கார்ந்து சுக்கிரன் குரு பார்வையில புதனும் அதோட அதிபதி புதனும் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜ யோகத்துல இருக்காரு. சோ சுக்கிரனோட இணைவிலையும் அந்த சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதம். ஏன்னா அதீத பலமா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு வந்து ஆட்சியா இருக்காரு. ஸோ கிடைக்கும், ஆனா லேட்டா கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் அந்தரம் அந்த 3ஆம் இடம் சந்திரன் வந்து 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை இயக்குறாரு மேடம். 3ஆம் இடமும் இயங்குது, 5ஆம் இடமும் இயங்குது. ஸோ அந்த புதன் புத்தியும் இந்த இது வந்து இயங்கலாம். அதாவது குழந்தை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துருக்கீங்க மேடம். நன்றிங்க மேடம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், சிறப்பா சொன்னீங்கம்மா. நன்றிங்க மேடம். அடுத்தபடியா உமாமா லைன்ல இருக்கீங்களா? வணக்கம் மேடம். இருக்கேன் மேடம். நீங்க ஆரம்பிங்க மேடம். அவங்க கேது புத்தி சொன்னாங்க, எனக்கு புதன் புத்தி தான் வந்துச்சு மேடம் என் இல்ல. அதனால அந்த கேள்வியை விட்டுட்டு சொல்லட்டுங்களா மேடம்? எதுமா புதன் புக்தி தாமா வரும், கேது புத்தி எப்படி வரும்? அவங்க சொன்னாங்க கேது புத்தின்ட்டு 2 பேரும் சொன்னாங்க, அதுக்கு கேட்கலாம். புதன் புத்தி தானே மேடம்? ஆமா, நீங்க நம்ம இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கோங்கம்மா, ஆஸ்ட்ரோ சேஜ்ன்னு இருக்கு.
அதுலதான் மேடம் ராகு தசா புதன் புத்தி செவ்வாய் அந்தரம் ராகு சூட்சம் வந்திருக்கு. என்ன எந்த அந்த டேட்டுக்கு மேடம் நீங்க கொடுத்த டேட் ஆகஸ்ட் 2016க்கு 1ஆம் தேதி ராகு சூட்சமம், 8ஆம் தேதி குரு சூட்சமம், 17ஆம் தேதி சனி சூட்சமம், 25ஆம் தேதி புதன் சூட்சமம், 28ஆம் தேதி கேது சூட்சமம் வருது. தோராயமா எடுங்க, அதனால ஒண்ணும் இல்ல. 2016 அந்த ஆகஸ்ட், அதாவது அந்த ஆகஸ்ட் மாசம் எடுத்தா போறோம். ராகு தசை சரி. வரும் உங்களுக்கு. ஆ, ராகு தசை கேது புக்தி தான் போறோம். ஏன்னா ஜூலைல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு கேது புக்தி. சனி ஆ, அந்தரம் தான் வருது. அதனால ராகு தசை கேது புக்தி சனி அந்தரம் எடுத்தா போதும். ஏன்னா சூட்சுமநாதன் நம்ம இங்க எடுக்கணும். ஏன்னா டேட் சொல்லல இல்லைங்களா? ஆமாங்க மேடம். இல்ல, நீங்க அந்தரநாதன் வந்து எடுத்தா போதும். சரிங்க மேடம். ராகு தசா ராகு தசாநாதன் வந்து ராகு சந்திரனை போல செயல்படுவார். மேடம் கேக்குதுங்களா மேடம்? நீங்க ஆரம்பிங்கம்மா. ராகு தசை கேது புக்தி இதற்கு பலன் சொல்லுங்க. கேது புத்திங்களா மேடம்? கேது புத்தி தாமா வரும். ராகு தசை கேது புக்தி சனி அந்தரம். எனக்கு புதன் புத்தி தான் நான் பலன் எடுத்தேன் மேடம். நான் புதன் எப்படிமா வரும்? ஜனவரி நவம்பர்ல தான் நடக்குது. நீங்க எந்த சாஃப்ட்வேர்ல போடுறீங்கன்னு தெரியல. ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் தான் இருக்கு. சாரி மேடம், நான் இனிமேல் ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டே செய்யறேன் மேடம். யார்கிட்டயே கேட்டுட்டு. இல்ல அது ரைட்டுமா, பட் அது வந்து தப்பா கூட இருக்கு. ஆஸ்ட்ரோ சேஜ் வந்து வேற துல்லியமானது. இதுல போட்டு எடுங்க. இது வெப்சைட் நீங்களே வீட்ல யாராவது போட்டு கொடுத்து சொன்னா கூட உங்களுக்கு அந்த டேட் ஃபீட் பண்ணா போதும், கரெக்டா வந்துடும். சரிங்க மேடம், நான் அந்த கேள்வி விட்டுறேன் மேடம். அடுத்த கேள்வி பதில் சொல்றேன் மேடம். நீங்க ஆரம்பிங்கம்மா. அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். ஜாதிக்கு பிறந்திருப்பது 5/3/1999 12:39 மதியம் பிறந்திருக்காங்க கோவையில. லக்னம் ரிஷப லக்னம், ராசி கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல ஜாதகி பிறந்திருக்காங்க. 2வது கேள்வி, திருமணம் எப்பொழுது நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஜாதகி வந்து திருமணம் வந்து கணவன் எப்படிப்பட்டவரா இருப்பாங்க, எந்த திருமணம் எப்போது நடக்கும், கணவன் தன்மை எப்படிப்பட்டவரா இருப்பாங்கன்னு கேட்டுக்காங்க. இந்த ஜாதைக்கு குருதசா, சனி புத்தி, சுக்கிரன் அந்தரம், செவ்வாய் சூட்சமத்துல திருமணம் நடக்குன்ட்டு நான் எடுத்திருக்கேன் மேடம். அது 2026ல வருது. அடுத்து கணவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டிருக்காங்க. கணவர் வந்து லக்னத்துக்கு 7ஆம் பாவக அதிபதி செவ்வாய் தன்மனைக்கு 6ல அமர்ந்து நேச பகவானின் சனி பகவானின் பார்வை பெற்றாலும் அந்த பாவகத்தை சந்திரனின் ஒளிக்கதிர் ஒரு 40 மதிப்பெண் அளவுக்கு விழுகிறது மேடம். அடுத்து சுக்கிரனின் ஒளிக்கதிரும் விழுகிறது. அந்த சந்திரனின் வீடு கொடுத்தவனும் உச்சமா இருக்காங்க. 7ஆம் பாவக அதிபதி செவ்வாய் அமர்ந்த வீடும் உச்சனின் வீட்டுல அமர்ந்திருக்காங்க மேடம். அந்த 7ஆம் பாவத்தை குரு பார்வையும் 7ஆம் பாவத்தை குரு பார்வையும் இருக்கிறதுனால ஜாதகிக்கு நல்ல கணவன் அடைவாங்க. நல்லா சுபத்துவமா தான் இருக்கு மேடம். 7ஆம் பாவமும் செவ்வாயும் சுக்கிரனின் ஒளியிலையும் சந்திரனின் ஒளியிலும் நல்லா இருக்காங்க. செவ்வாயும் நல்லா இருக்காங்க, உச்சனின் வீட்டுல இருக்காங்க. அந்த சனி பகவான் பார்வை தான் மேடம் ஒரு மைனஸா இருக்கு. அதுல கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாம அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் 7ஆம் பாவம் நல்லா இருக்கிறதுனால ஒரு பெருந்தன்மையான குணம் உள்ளவராகவும் நல்ல ஒரு அன்பானவராகவும் கணவர் அமைறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேடம். நல்ல மதிப்பு மரியாதை பெருந்தன்மையாகவும் அன்பான கணவரும் அமைவாங்க ஜாதகிக்கு. அடுத்து வேலை அல்லது தொழில் எது நன்றுன்னு கேட்டுக்கோங்க. நடப்பது குரு தசா மேடம், அட்டமாதிபதி தசா. லாபஸ்தானத்துல 11ஆம் பாவத்துல தான் இருந்து நடக்கிறாங்க. அந்த 8ஆம் பாவத்துக்கு அந்த லக்னத்துக்கு 6, 8 வரதுனால அந்த இடம் கொஞ்சம் பேரளவு தான் செயல்படும். 11ஆம் பாவத்துல தான் செயல்படுவாங்க. அந்த 6ஆம் பாவம் வந்து செவ்வாய் உச்சனின் வீட்டில் தான் இருக்கிறாங்க. சனி பார்வையிலும் இருக்கிறாங்க. அந்த பாவமும் நல்லா தான் இருக்கு. வேலைக்கு போனாலும் சிறப்பு தான். அதை விட 10ஆம் இடம் பாருங்க, 10ல சூரியன் திக்பலம் பெற்றிருக்காங்க.
வீடு கொடுத்த சனி பகவான் நீசம் பெற்றாலும் அந்த செவ்வாய் பார்வை நீசமாகி செவ்வாய் பார்வை இருந்தாலும் சந்திரனின் பார்வை அந்த பாவத்துல நல்லா விழுது மேடம். இங்க 27 டிகிரில சந்திரன் இருக்காங்க. அங்க சந்திரன் பார்வை படுகிறது. அந்த அதியோக பார்வையும் நல்லா இருக்குது சந்திரனின். அங்க 2ஆம் வருமான ஸ்தானாதிபதியும் புதன் நீச்ச பங்கம் ஆகி நல்லா சுபத்துவமா இருக்கிறதுனால வருமானம் நல்லா மேலோங்கும். இவங்களுக்கு சுய தொழில் செஞ்சா நல்லா இருக்கு மேடம். தொழிலுக்கு போறதை விட சுய தொழில் செஞ்சா நல்ல வருமானம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த நீசம் பெற்ற சனி பகவானால் கொஞ்சம் வருமானம் கம்மியா வரும். அதுக்கப்புறம் அந்த நீச பங்கம் இது சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால சூரியனின் துய்பலமா இருக்கிறதுனால இவங்களுக்கு தொழில் மேன்மை இருக்கும் மேடம். நல்ல வருமானமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 2ஆம் அதிபதியும் 11ஆம் பாவத்துல நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால இவங்க தொழில் செஞ்சா மேன்மை இருக்கு மேடம். அடுத்து 5ஆம் பாவக குழந்தைக்கு குழந்தை எப்போது பிறக்கும் கேட்டிருக்கீங்க. எப்பொழுது குழந்தை பிராப்தம் கேட்டிருக்கீங்க. 5ஆம் அதிபதி சுப தன்மையில இருக்காங்க மேடம். நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்காங்க. அந்த 5ஆம் பாவகம் குரு பார்வையிலும் சுக்கிரன் பார்வையிலும் வளர்ச்சி சந்திரனின் இதுலயும் நல்லா ரொம்ப பலமாயிருச்சு மேகம். பலமா இருக்கு. கொஞ்சம் சனி பகவானின் அந்த இருள் தன்மை கொஞ்சம் விழுது, 9% விழுது. அதனால அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அட்டமாதிபதியோட தான் அந்த 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க. அஷ்ட சஷ்ட கிரகங்கள் நெருங்கிய பாதையில் இருக்காங்க. இருந்தாலும் புதன் நீச்சம் பெற்று அந்த குரு பகவானும் ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம். சந்திர புக்தியில் அல்லது செவ்வாய் புக்தியில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேடம். ஜாதகிக்கு குழந்தை பிராப்தம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க மேடம். இது இல்லாட்டி குருதசா புதன் புத்தியில கூட இவங்களுக்கு புதன் புத்தி கேது அந்தரத்துல கூட 9ஆம் பாவகத்துல கேது இருக்கிறதுனால அந்த கேது அந்தரத்துல கூட இவங்களுக்கு அப்போ 28/4/2028 வருது. குழந்தை பிராப்தம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மேடம். நன்றி, வணக்கம் மேடம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்மா, சிறப்பா சொன்னீங்க. அடுத்தபடியா தேங்க்ஸ்மா. ராஜ் ரமேஷ் ஹேண்ட் ரைஸ் செஞ்சிருக்கீங்க. வணக்கம் மேடம். சொல்லட்டுங்களா மேடம்? இருக்கு சார், கொஞ்சம் பாருங்க மேடம். உங்க ஏதாவது ஓடுச்சுன்னா விட்டு விட்டு மேடம். பின்னாடி ஒரே நாய்ஸா இருக்கு சார். இப்ப பாருங்க மேடம், இப்ப கேட்காது பாருங்க. ஓகே சார், இப்ப பேசலாம். நீங்க ஆரம்பிங்க சார். சரிங்க மேடம். இது ஒரு பெண்மகள் ஜாதகம். இது வந்து 5/3/1999. அதுக்கடுத்து வந்து என்னடானா 12:39 PM பிறந்திருக்காங்க. ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, ரிஷப லக்கணம். இப்போ ஜாதகத்தோட கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 2016 என்ன நடந்திருக்கும் அப்படி சொல்லி கேட்டுறாங்க. இந்த லக்கணத்துக்கு வந்து அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராகு திசா, கேது புத்தி, சனி அந்தரம் நடந்துச்சுங்க. அப்போ ராகு ஆரம்பிச்சு செயல்படனா சந்திரன் போல செயல்படணும். இந்த ராகு வந்து என்னடானா இது ஒரு சரலக்கணம். 2 கேடு கூடியவர் மார்கல் 11வது சுக்கிரன் வந்து என்னடானா பாதகாதிபதி. அப்போ ராகு திசையில கேது 7ஆம் இடத்துல இருந்து இயக்குறாங்க. அந்த 7ஆம் இடம்ன்றது லக்கணத்துக்கு 9ஆம் இடம். அதுல வந்து சனி செவ்வாய் 2 பேருடைய தாக்குதல் கேது யாராவதுலேயே உட்காந்துருக்காரு. அப்ப அந்த 9ஆம் பாவம் நலிவடைஞ்சு போயிருக்குது. அப்ப அதுக்கு வீடு குத்துரு வந்து என்னடா நீச்சமா இருக்கிறாரு. அதனால சனி வந்து செவ்வாயோடைய பார்வையில வேற இருக்கிறாரு. அப்ப இந்த காலகட்டத்துல தந்தைக்கோ இல்ல தாய்க்கோ ஏதோ ஒரு விபத்து இல்ல கண்டம் நடந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேடம். அடுத்தது வந்து இவங்களுக்கு எப்ப திருமணம் அப்படி சொல்லி கேட்டுக்கிறீங்க. திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை எப்படி அமைவார் அப்படி சொல்லி கேட்டுக்கிறேங்க. மாப்பிள்ளை அப்படின்றது வந்து 7ஆம் பாவங்க. 7ஆம் அதிபதி வந்து என்னன்னா 6ஆம் இடத்துல மறையிறாரு. இருந்தாலும் வந்து என்னடானாக்கா வீடு கொடுத்தவர் வந்து உச்சமா இருக்கிறாருங்க.
அது இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோடைய இது சனியோடைய பார்வையும் இதில் இருக்கு. இதுல அப்ப மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னா நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடம்புக்காரரா இருப்பாரு. அதுல கொஞ்சம் மாஞ்சவளா இருப்பாரு. எதிரி நவநாகரிகமா வாழக்கூடியவரா இருப்பாரு. இதெல்லாம் அவருடைய குணங்க. அடுத்தது எப்ப திருமணம் நடக்கும் அப்படி சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்ப இது என்னடானாக்கா லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசை தான். இருந்தாலும் இவர் 8க்கும் 11க்கும் அதிபதியா இருந்து அவர் 8ஆம் வீட்டை தன் பார்வையோட 8க்கு 6ல மறையறதுனால அவர் 11ஆம் வீட்டு வேலையை தான் அவர் நிறைய செய்ய போறாரு. அப்போ 11ஆம் இடம்ன்றது என்னடானா ஒரு உயர்வான ஸ்தானம் தான். அப்போ அவர் என்னடானா இந்த காலகட்டத்தில் ஒரு திருமணத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கான காலகட்டமாகவும் இருக்கும். அதுல தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு திருமணம் அப்படின்னா 5ஆம் அதிபதியா சொல்லக்கூடிய புதன் 11ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறாரு. குருவோட சேர்ந்து நல்லா பலமா தான் இருக்கிறாரு. அப்ப இந்த குரு தசா புதன் புத்தியில திருமணம் நடக்கும். அதே காலகட்டத்தில் ஒரு 5ஆம் அதிபதியா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதுக்கான இது ஒரு காலகட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜாதகத்துல நடனா குருவும் சுக்கிரனும் ஒரு சேரக்கூடாது. இந்த சேர்ந்து இருக்கிறதுனால இவருடைய வேலை அவரும் அவருடைய வேலை இவரும் தடை செய்வாங்க. அதனால இவங்களுக்கு நடனா இத்தனை காலமா நடனா தடைப்பட இது இன்னைக்கு வயசு 26 வயசு ஆகுது. அப்ப இந்த லேட் மேரேஜுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சனியும் அதுக்கு அடுத்து லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்துல என்னன்னா ஒரு சேர சுக்கிரன் குரு அதிதீக இது ஒளி கிரகம் என்னடானா 5ஆம் பாவத்துல படுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் மைனஸா இருந்திருக்கலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இது ஒரு திருமண காலம் தான். அதுக்கு அடுத்தது என்னடானா இப்ப குழந்தை பாக்கியம் அப்படின்னா புதன் புத்தியில திருமணமும் புதன் திசையில நடந்து இது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான இது ஒரு காலகட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு காதல் திருமணமா நடக்கிறதுக்கு கூட அவங்க மனம் போல் மாங்கல்யம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது ஏன்னா 5ஆம் அதிபதி 11ல இருக்கிறதுனால அவங்க மனசுல என்னன்னா இந்த காலகட்டத்துல ஒரு அஃபேர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னடானா தொழில். இதுல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் ரொம்ப வலுத்திருக்கிறாரு. குருவோடைய இணைவிலையும் அதுக்கு அடுத்தது என்னடானா சுக்கரனோடய சேர்ந்து புதன் நல்லா வலுத்திருக்கிறாரு. சூரியன் என்னடானா குருவோட இணைவில் இருக்கிறாரு. அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது இல்லாத சூரியன் திக்பலமா இருந்து அது இல்லாத அவர் தன்மணியே என்னடானா சிம்மமணியை பாக்குறாரு. அப்ப இவங்க முயற்சி எடுத்தாங்கன்னாக்கா அரசு வழியும் இவங்களுக்கு என்னடானாக்கா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இவங்க எப்படியாப்பட்ட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா புதன் நல்லா வலுத்திருக்கிறதுனால டீச்சிங்கு, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கு, அதுக்கடுத்து மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டரு, அதுக்கடுத்து இந்த ஜோதிடம், அதாவது 2ஆம் அதிபதி 11ல இருக்கிறதுனால வாக்கால் பேசி படிக்கக்கூடிய தொழில் உங்களுக்கு உன்னதமா இருக்கிறதுக்கான இது ஒரு காலகட்டமா இருக்கும். சூரியனும் நல்லா இருக்கிறதுனால பிபிஏ, எம்பிஏ, எலக்ட்ரானிக் அது மாரி ஏதாவது அரசு வழியான ஏதாவது எக்ஸாம் எதனாலும் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு முயற்சி எடுத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது மேடம். நன்றி, வணக்கம் மேடம். ஐயா வாழ்த்துக்கள் ஐயா. எக்ஸலண்ட், நல்லா சொன்னீங்க ஐயா. நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. கரெக்டா டு த பாயிண்ட் நீங்க எடுத்து அழகா புரியுற மாதிரி சொன்னீங்க சார். நன்றி. நன்றி மேடம். அடுத்தபடியா கேசவன் ராமசாமி ஐயா ஹேண்ட் ரைஸ் செஞ்சிருக்கீங்க, நீங்க தொடங்கலாம். லைன்ல இருக்கீங்க இல்லையா கேசவன் சார்? ஐயா லைன்ல இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் செஞ்சிருக்கீங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், நீங்க ஆரம்பிங்க. மேடம் நான் சம்பவ நிர்ணயம் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஜாதகி சம்பவ நிர்ணயம் மட்டும் தான் மேடம் சொல்கிறேன். நோ ப்ராப்ளம், நீங்க சொல்லுங்க. சரிங்க மேடம், மொதல் சொல்கிறேன், அதனால் சொல்ல மாட்டேன். லக்னம் ரிஷப லக்னம், ராசி கன்னி ராசி. முதல்ல லக்னமும் லக்னாதிபதியும் ஜாதகருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ லக்னம் என்னன்னா செவ்வாய் பார்த்த சனி, நீச சனி லக்னத்தை 3ஆம் இடத்துல இருந்து லக்னத்தோட இணைஞ்சிருக்கு பார்வையால். கூட லக்னாதிபதி எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன் குரு ஆட்சி வீட்டில் இணைவு பெற்று கூட சந்திரன், அது பௌர்ணமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய சந்திரன், அது அதிசாரத்தில் அதிகமாக சுபத்தன்மை பெற்று இருக்கு லக்னாதிபதி. இப்போ லக்னாதிபதி அதிக சுபத்தன்மை பெற்று இருக்கிறதுனாலையும் லக்னம் சனியோட பார்வை இணைவு பெற்றிருக்கிறதுனாலையும்
கொடுபலன் ஜாதியை பொறுத்தவரை எதுலேயுமே கொடுபலன் வந்து கொடுப்பினை வந்து குறையத்தான் கிடைக்கும். கூட வந்து சம்பவ நிர்ணயம் கேட்டிருக்கீங்க ஆகஸ்ட் 2016. அந்த திசையில் ராகு தசா கேது புத்தி சனி அந்தரம். இப்போ ராகு தசான்றது லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல கடகமனையில் சரராசியில் இருக்காங்க. அங்கேருந்து 2, 7 மாரகாலாவும் 11 பாதகாதிபதி செயல்படுது. இப்போ சூரியன் வந்து லக்கண 7ஆம் இடத்திற்கு சூரியன் 7ஆம் இடத்துல 10ல் உள்ள சூரியன் வந்து 12ஆம் இடத்துக்கு இதாகுது. 2 மாரகஸ்தானம் சிம்மமலை வந்து தந்தையாக எடுத்திருக்காங்க. 7ஆம் இடம் லக்கணத்துக்கு 9ஆம் இடம் தந்தை, 10ல் சூரியன் 12ல் விரயமாக இருக்கிறது. 11ஆம் இடம் லக்கணத்துக்கு பாதகாதிபதி வந்து கெடுக்கிறாரு. கூட கேது புத்தி எடுத்துக்கும்போது சரலக்கணத்துக்கு வந்து 2ல் வந்து கேதுக்கு வந்து 2ல் வந்து சூரியன் வந்து மாரகஸ்தானத்தில் ஏறி இருக்காரு. 7ல் வந்து ராகு வந்து தசாநாதன் மாரகஸ்தானத்தை ஏற்படுத்துகிறாரு. 11ல் செவ்வாய் தன் வீட்டிற்கு 12ல் அமர்ந்திருக்கிறாரு. இந்த கேது புத்தின்னு பார்க்கும்போது தந்தைக்கு ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டனத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்துது. கூட சனி யந்திரம் பார்த்தோம்னா சரலக்கணத்துக்கு 2ஆம் மார்காதிபதிய சுக்கிரன் செவ்வாய் பார்த்த நீச சனியாக இருக்காரு. 12ல் விரயஸ்தானத்தில் இருக்காரு. இப்போ 7க்குடைய சனி வந்து 12 விரயமாக இருக்கிறதுனால 11ல் சூரியன் வந்து பாதகாதிபதி இருக்காரு. இந்த கூட தசா புத்தி அந்தரம் 3 கணக்கிட்டு பார்க்கும்போது மாரகஸ்தானத்திற்கு தந்தைக்கு ஏற்படுவதனால தந்தைக்கு வந்து மரணத்துக்கு ஒப்பான கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கேன் எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் மேடம். ஐயா, நல்லதொரு முயற்சி. நீங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறீங்க. பட் சுபத்தன்மையில இருக்காங்களா பாவத்தன்மையில இருக்காங்களான்ற அந்த பாயிண்டே ஆட் பண்ணீங்கன்னா சரிங்க மேடம். இப்ப நீங்க அந்த பாதகாதிபதி மகன்கள் அந்த பாவத் பாவா கொஞ்சம் வரீங்க. சரிங்க மேடம். நடக்கக்கூடிய நண்பர்கள் சரிங்க மேடம். பாவத்தன்மையில இருக்காங்களா அப்படிங்கறத பொறுத்து பலன் வேறுபடும். சரிங்க மேடம். சரி மேடம். வச்சிருக்கீங்க, நல்ல முயற்சிங்கய்யா. தொடர்ந்து தொடர்ந்து பிரசன்ட். இதான் முதல் முறை பண்றேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். நன்றி ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மேடம். சரி, இப்ப எல்லாரும் பலன் கொடுத்துட்டீங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவ நிர்ணயத்துல மியூட் போட்டுக்கங்க சார். சம்பவ நிர்ணயங்கள் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். தசாநாதன் ஃபர்ஸ்ட் என்ன முடிவு பண்றான், அதுக்கப்புறம் புக்திநாதன் அதை எப்படி செயல்படுத்துறான், அந்தரநாதன் வந்து அந்த சம்பவத்தை வந்து எப்படி நிர்ணயிச்சு அன்னைக்கு அதை நடத்துறாங்க அப்படிங்கிறதுதான். ஏன்னா அந்தரநாதர்கள் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் இது போன்ற அவர்களுடைய கிரகத்தின் அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. சோ இங்க வந்து தசாநாதன் ராகு சந்திரனை போல செயல்படுவார். இப்ப சந்திரனின் காரவத்துவமும் அங்க மிளரும். சந்திரன் பாத்தீங்கன்னா குறிப்பா இங்க குரு சுக்கிரன், உச்ச சுக்கிரன், அதே போல ஆட்சி பெற்ற குரு. இந்த புதனும் இங்க சுபத்தன்மை அடைஞ்சு அவரோட பார்வையும் இந்த சந்திரன் மேல படுது. இப்ப சந்திரன் வந்து இங்க அதீத சுபத்தன்மையில இருக்காரு. ஏற்கனவே அவரே பார்த்தீங்கன்னா அப்போதான் பௌர்ணமி விட்டு விலகி இருக்கிறார். ஒரு 2 நாள் விலகி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அந்த பௌர்ணமி விட்டு விலகின ஒரு சந்திரன்னா வந்து குறிப்பா 12 13 இல்ல 12 இல்ல 11க்குள்ளார இருக்கணும். சோ இந்த சந்திரனுக்கு ஒளி மிகுந்த ஒளி உண்டு. அப்ப இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஒளி உள்ளவர். சனி பார்க்கப்படுவதால் சற்று பங்கம் அடைகிறார். அப்போ அதீத சுபத்தன்மையில இருந்தாலும் சந்திரனின் காரகம் ஏதாவது ஒன்று கெட செய்யும். சந்திரன் காரகம் தாய், அப்படி இல்லைன்னா கருமுட்டை, இல்லைன்னா யுட்ரஸ், இது போன்ற விஷயங்கள். காரகரை இந்த டெஸ்ட் தூக்கி பாருங்க. யூட்ரஸ் இது சம்பந்தமான, இல்ல பெண்கள், வயதான பெண்கள், இதுவெல்லாம் சந்திரனின் காரகத்துவம். லக்னத்திற்கு ராகு இங்கே வந்து இயல்பாக இருக்கிறார். பாவத்தன்மையாக இருக்கிறாரா சுபத்தன்மையாக இருக்கிறாரா அப்படின்னா ராகு குருவின் பார்வையில் நல்லாதான் இருக்கிறார். ஒருவேளை இந்த ராகுவை சனி செவ்வாய் தொடர்பு கொண்டு லக்னத்திற்கு மாரகனான இந்த ராகு வலுப்பெற்று நடத்துறார் அப்படின்னா பாவத்தன்மையான பலன்கள் நடைபெறும். இந்த இடத்துல நம்ம கணிச்சிடணும், சுபத்தன்மை ஏதாவது கொடுக்குமா இல்ல பாவத்தன்மையை கொடுக்குமா, இல்ல பாவத்தன்மையை கொடுத்து அதற்கப்புறம் அதை சரி செய்யுமா அப்படிங்கிற கிரகத்தின் தன்மையையும் அந்த தசாநாதனின் தன்மையையும் அறிந்து கொள்ள வேண்டுவது முதல் விதி சம்பவ நிர்ணயத்திற்கு. அப்ப ராகு இங்கே சனி பார்வையில இல்ல, செவ்வாய் பார்வையிலும் இல்லை. சனி பகவான் பாருங்க இங்க அதாவது லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுல 3ஆம் பார்வையா பார்க்கும் பொழுது அவர் 5 டிகிரில தான் பார்க்கிறாரு. ராகுவை எப்படி இருந்தாலும் அங்க தொட போறது இல்லை. சரி, வேற யாராவது ராகு
தொடர்பு கொள்றாங்களா அப்படின்னா அடுத்த அசுப முக்கால் பாபர் செவ்வாய் தொடர்பு கொள்ளவில்லை. சரி, வேற யாரு தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா குரு 5ஆம் பார்வையாக 10+12 10+15 அப்ப 10 டிகிரில இங்க பார்க்கிறாருன்னா இன்னொரு 10னா 20, இன்னொரு 5னா 25 டிகிரி. உச்சனின் வீட்டில் தான் இந்த குரு ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஈவன் குருவோட பார்வையும் பாத்தீங்கன்னா அந்த சிதறல் தான் வந்து ராகு மேல விழுகிறது. அப்ப ராகு இங்கே இயல்பாக தான் இருக்கிறார், குருவின் நேரடி பார்வையிலும் இல்லை. இப்ப இயல்பா இருக்கிறாரு, ஆனா பாவ தன்மையில இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து இங்க குறிப்பாக உணர வேண்டும். சரி, அப்ப என்ன செய்வார் அப்படின்னா இங்க 3 என்பது மாரகால் அல்லது இந்த லக்னத்திற்கு அவர் 3ஆம் அதிபதி. அப்ப 4க்கு அவர் யார் அப்படிங்கிறத பாருங்க அடுத்தபடியா. ஏன்னா எப்பவுமே ஒரு தசாநாதனின் தன்மையை உணர்ந்து கொண்டு இந்த வீட்டிற்கு ஆகாதவர்கள் அப்படிங்கிறத நீங்க எல்லாரையும் வந்து கூப்பிடணும். அப்ப இவருக்கு விரையாதிபதி 12 மிதுனமனை, இவருக்கு மாரகால் 2ஆம் இடம் அந்த சூரியன். அதே போல இந்த சரலக்னத்திற்கு ஆகாதவர்கள் யார் யார் அப்படிங்கறத நீங்க ஒரு யூகித்துக் கொள்ள வேண்டும். 3, 4, 5, 6 குருவின் மனை, அதாவது தனுசு மனை 6ஆக வருகிறது. 8 பார்த்தீங்கன்னா இங்க 7 நீங்க எடுத்துக்கணும், ஏன்னா இவர் சரலக்னம். 7 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சரலக்னத்திற்கு இந்த கடகமனைக்கு 7ஆம் வீடு நான் இங்க சொல்றது. இந்த வீடையும் எடுத்துக்குங்க. சரி, இவர் வந்து மாரகாலா வருவாரு. அடுத்து 8ஆம் என்பது ஆயுள் ஸ்தானம், இல்ல 8 அப்படிங்கறது இந்த இடத்துல எடுத்துக்கலாம். சோ 6, 7, 8 ராகுவிற்கு 12, ராகுவிற்கு 2ஆம் வீடு மாரகாலா இங்க வராரு. அடுத்தபடி 9 விட்டுருங்க, 10 விட்டுருங்க, 11 பாதகம். 11 பாதகம். அப்ப லிஸ்ட்ல எழுதுங்க யார் யாரு. சுக்கிரன் பாதகஸ்தானம், மிதுனம் விரயஸ்தானம், மாரகன் அதாவது இந்த சிம்மஸ்தானம், அதாவது சிம்ம வீடு. அடுத்து ரோகஸ்தானமாக இங்கே குருவின் வீடு, தனுசு வீடு. ஆனாலும் அவரும் 9ஆம் அதிபதி. நடக்கிறதும் குருவோட தசா, அதையும் நம்ம இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அப்ப இருக்கிற காலகட்டத்துல ராகு நடப்பிருக்கிறாரு. அடுத்தபடியா பாருங்க, மாரகால் எங்க 7, அவர் சனி பகவான் எழுதிக்குங்க. அட்டமாதிபதியும் சனி பகவான். சரி, இப்ப இவருக்கு இந்த 3ஆம் வீட்டுல ராகு நடத்துறதுனால இவருக்கு வரவு ஸ்தானம், அதாவது இந்த மாரகஸ்தானம் என்பது பாத்தீங்கன்னா தாயுடைய வீடு. 1, 2, 3, 4 தாயுடைய வீடு, இப்படியும் கணக்கெடுக்கலாம். ராகு அமர்ந்த வீட்டிற்கு முன்னும் பின்னுமே பாத்தீங்கன்னா சரியில்லை. அப்ப ராகு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இங்க மாரகஸ்தானத்துல, அதாவது ராகு வந்து 3ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னத்திற்கு 3ல் இருந்தாலும் இந்த ராகு அமர்ந்த வீட்டிற்கு 2ஆம் வீடு என்பது ஒரு மாரகஸ்தானமான ஒரு வீடு கருதப்பட வேண்டும். அதே வரவு ஸ்தானமும் சொல்லிக்கலாம். சரி, அப்ப இந்த 2ஆம் வீடு அப்படிங்கிற இந்த சூரியனை ஃபர்ஸ்ட் எடுங்க. சூரியன் எப்படிப்பட்டவராக இங்கே இருக்கிறார்? அவர் பாவத்தன்மையில் இருந்தால் மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பார். சுபத்தன்மையில் இருந்தால் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதிலிருந்து இந்த லக்னத்திற்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தாய் வந்து மீண்டு வருவார் அப்படிங்கறத சொல்லணும். லக்னத்திற்கு 4ஆம் வீடு தான் 3ஆம் வீட்டிற்கு மாரகஸ்தானமாக வருகிறது. ராகு அமர்ந்து தசாநாதன் வீட்டுக்கு மாரகஸ்தானமாக வருகிறது. அப்போ முதல்ல இந்த சூரியன் எடுக்கிறோம். ராகும் பாத்தீங்கன்னா சந்திரன் நன்றாகத்தான் இருக்கிறாரு, வீடு கொடுத்த சந்திரன். அப்போ சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நட்பு பகை என்ன? நட்பு தான், இருவருமே நட்பு தான். இவங்க எல்லாம் ஒரே டீம் தான். அப்ப நிச்சயமா வந்து கெடுக்க போறது கிடையாது. ஆனா கெடுத்து ஏதாவது கொடுக்குறாங்களா நல்ல விஷயத்த அப்படிங்கிறதையும் அந்த சுபத்தன்மை பாவத்தன்மை வைத்து நீங்க இங்க புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் இங்கே லக்னத்திற்கு திக் பலத்தில் இருக்கிறார். பகை வீடு என்று சொல்லிக்கூடிய சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. சந்திர அதியோகத்தில் அந்த பாவம் மிளர்கிறது. எந்த வீடுனா சூரியன் அமர்ந்த வீடு. மேலும் இந்த சூரியன் வந்து நீச்சனின் வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவானும் பாத்தீங்கன்னா நீச்ச பங்கம் அடைகிறார். எப்படி அப்படின்னா இங்கே சுக்கிரனின் நினைவில் இந்த சனி சுபத்தன்மை தான் அடைகிறார். அதே போல சந்திரனின் பார்வையில் நல்லதொரு சுபத்தன்மை தான் அடைகிறார். அப்போ சூரியன் அமர்ந்த வீடு சுபத்தன்மையா தான் இருக்கு. இந்த 2ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள் ஏதாவது சூழுதா அப்படிங்கிறதையும் பாருங்க. 2ஆம் வீட்டுல யார் தொடர்பு கொள்றாங்க? 2ஆம் வீட்டுல அதே சூரியன் தான், அவரே தான் தொடர்பு கொள்றார். ஆனால் இங்கே வந்து சூரிய புக்தியோ சூரிய அந்தரமோ ஏதும் வரவில்லை. ஒருவேளை மாரகமா இருந்தாலும் மாரகத்தின் பார்வை அப்படின்னு நம்ம எடுத்தா கூட இங்க சூரியன் அந்தரமோ சூரிய புக்தியோ வரவில்லை. அப்போ இந்த 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானம் இயல்பாக தான் இருக்கிறது, கெடவில்லை, பாவத்தன்மையாகவும் இல்லை. அப்போ மாரகம் என்பது மரணத்திற்கு ஒப்பான கண்டம் ஏதும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒவ்வொரு வில்லனா கூப்பிடுறோம், ஒவ்வொரு பாவமா பார்க்கிறோம். ஆனா அந்த பாவம் பாவ அதிபதி இவர்கள் மிகுந்த பாவத்தன்மையில் இல்லாமல், ஏன்னா மாரகன் வந்து
வலுத்து பாவத்தன்மையில இருக்கணும். அப்படின்னாதான் மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை இங்கே கொடுக்க வேண்டும். இங்கே மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த 2ஆம் அதிபதி திக்பலத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அவர் பாவத்தன்மையில் இல்லை. லக்னத்துக்கு திக்பலத்தில் இருக்கிறார். இந்த மனைக்கு, அதாவது ஸ்திர மனைக்கு அவர் 7ஆம் வீட்டில் கேந்திரத்தில் இருக்கிறார். கேந்திரத்தில் இருக்கிறார். ஒருவேளை அதாவது கேந்திரத்தில் இருப்பது ஒரு விதத்தில் நல்லதுதான். இங்கே சூரியனும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பாவத்தன்மையில் இல்லை, நன்றாகவே இருக்கிறார். சுபத்தன்மை சொல்றதோட நன்றாக இருக்கிறார். சூரியன் பாருங்க நவாம்சத்துல உச்சம் பெரு வீட்டுல இருக்கிறாரு. அப்ப பரவாயில்ல, ஒரு எந்த கெடுதலும் இல்லை அப்படிங்கறது இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் 4ஆம் வீட்டிற்கு தசாநாதன் எங்கே இருக்கிறார்? 12. அதை சைட் பை எழுதிக்கங்க. இப்ப 4 என்பது தாய், தசாநாதன் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்ப விரயம், தாய்க்கு ஏதேனும் ஒரு விரயத்தை கொடுக்கலாம் அப்படிங்கறது எழுதணும். 4க்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார் இந்த ராகு. 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து தசா நடத்துகிறார் என்பதை எழுதி கொள்ளுங்கள். ராகுவும் இங்கே இயல்பாக இருக்கிறார். வீடு கொடுத்தவனும் நல்ல நிலையில் தான் இருக்கிறார். சந்திரன் வந்து பாருங்க பஞ்சமஸ்தானத்துல அமர்றாரு, புதன் வீட்டுல அமர்றாரு. தாய் வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா புதன் வீட்டுல அமர்ந்தாலும் நல்லதை செய்ய கடமைப்பட்டவர் தான், கெடுதல் செய்ய மாட்டாரு. அப்போ நட்பு பகை யாரு எந்த வீட்டுல அமர்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதுவே ஒருவேளை புதன் சந்திரன் வீட்டுல அமர்றாங்க, புதன் புக்தியோ புதன் தசா வருதுன்னா புதன் வந்து கெடுதல் செய்வார். ஏன்னா மகனுக்கு தாயை பிடிக்காது. ஆனால் தாய் என்பவள் தன் குழந்தைகள், எப்பேற்பட்ட குழந்தைகள் எப்படி எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த குழந்தைக்கு தனது ஆதரவு, அன்பு எல்லாத்தையும் கொடுப்பாரு. அப்ப சந்திரன் இங்கே கன்னிமனையில் அமர்ந்தாலும் புதன் வீட்டில் அமர்ந்தாலும் நல்லதுதான், கெடுதல் இல்லை. அப்போ ராகு 4ஆம் வீட்டுக்கு 12இல் அமர்ந்து ஏதோ தாய்க்கு ஒரு விரயத்தை கொடுக்க வேண்டும். அதே போல வீடு கொடுத்த சந்திரனும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, பஞ்சமஸ்தானத்துலதான் அமர்ந்திருக்கிறார். லக்னத்திற்கு 5இல் அமர்ந்திருக்கிறார். மேலும் குரு சுக்கிரனின் அதீத சுபத்தன்மையில் இருக்கிறார். ஒரு கிரகம் வந்து அதீத சுபத்தன்மை ஆனாலும் அதனுடைய காரகங்கள் அனுபவிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும், என்பதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ப 4க்கு 12னா தாய்க்கு ஏதோ விரயத்தை இந்த ராகு கொடுக்கிறார். ஆனால் அது கொடுமையான விரயம் அல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. அது வந்து ஒரு உயிர் போகும் அளவிற்கு இல்லை. அப்ப மருத்துவ விரயம்னு இந்த இடத்துல எழுதணும். 4ஆம் வீட்டிற்கு ராகு 12இல் அமர்ந்திருக்கிறார். தாயின் லக்னஸ்தானத்திற்கு 12. அப்போ தாய்க்கு ஏதேனும் மருத்துவ விரயம், அந்த மருத்துவ விரயம் மரணத்திற்கு ஒப்பான கண்டமா இல்லையா அப்படிங்கிறது நீங்க 2ஆம் இடமான மாரகால பாத்தீங்க. மாரகாதிபதி பரவாயில்ல, இங்க வந்து பாவத்தன்மையில் இல்லை. மாரகாதிபதி பாவத்தன்மையிலிருந்து வலுத்து இருக்க வேண்டும். சனி செவ்வாய் தொடர்பிலிருந்து பாவத்தன்மையாக இருந்து வலுத்து இருந்தால் மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பார். மேலும் இங்கே மாரகாதிபதி தசாவோ புக்தியோ வரவில்லை. இதெல்லாம் விதிவிலக்கு. ஒரு லக்னத்திற்கு மாரக, அதாவது அந்த டைம்ல மாரக தசா, அந்தரன், புக்தி இவர்கள் எவரேனும் வந்தால் மட்டுமே அந்த இடத்துல வந்து மரணத்திற்கு ஒப்பான கண்டம் ஏற்படும். இங்கே 4க்கு 12இல் ராகு, அதனால் மருத்துவ விரயம். வீடு கொடுத்த சந்திரனும் குரு சுக்கிரனின் பார்வையில், உச்ச சுக்கிரனின் பார்வையில் அதீத சுபத்தன்மையில் இருப்பதால் சந்திரனின் ஏதாவது ஒரு காரகம் கெடும் அப்படின்னு எழுதிக்கணும். சரி, அடுத்தபடியா பாருங்க. இப்ப 4ஆம் வீட்டிற்கு 4ஆம் இடம், 4ஆம் வீட்டிற்கு 4ஆம் இடம்னா 7ஆம் இடம் பாருங்க. 7ஆம் இடம் என்பது தாயின் சுகம். இது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். இப்ப தாயின் சுகஸ்தானம், அந்த சுகஸ்தானத்தின் அதிபதி லக்னத்திற்கு 6இல் மறைகிறார். மேலும் சனி பகவானின் பார்வையில் இருக்கிறார். ஆனால் இந்த செவ்வாய் உச்சனின் வீட்டில் இருக்கிறார். எப்படி 7ஆம் வீட்டுக்கு கணவருக்கு என்ன பலனோ அதே பலன்தான் தாயோட சுகஸ்தானத்திற்கும் இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்போ உச்சனின் வீட்டில் அமர்ந்த தாயின் சுகஸ்தானத்தின் அதிபதி உச்சனின் வீட்டில் அமர்ந்தார் அப்படின்னா இங்க சுகஸ்தானம் மறைமுகமாகத்தான் வலுப்பெறுகிறது. ஆனாலும் சனி பகவானின் பார்வையிலிருந்து மறைமுகமான சுபத்தன்மை வலுப்பெறுகிறார் உச்சனின் வீட்டில் அமர்ந்த செவ்வாயால். மேலும் இந்த சுக்கிரன் வந்து உச்சம், குரு ஆட்சி பெற்ற குரு புதனோடு இருக்கிறார். அப்ப நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, தாய்க்கு ஒரு மருத்துவ செலவு வரும். இந்த இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா 4ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தனக்கு 12இல் மறைந்து சனி பார்வையில் இருப்பதால், தாய்க்கு ஒரு கேடு வரும். சுகஸ்தானம்னா அவரோட ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனை வரும். ஏன்னா அவர் சனி பார்க்கிறாரு, நீச்ச சனி அங்கே பார்க்கிறார், வரும். ஆனா உச்சனின் வீட்டில் அமர்ற சுக்கிரனால இங்க 4ஆம் அதிபதி, அதாவது தாய் லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி நன்றாகத்தான் இருக்கிறார். ஆனால் முதலில் கெடுகிறார். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து
உடல் ரீதியான தொந்தரவு வந்து அதற்கப்புறம் சரியாக வேண்டும் அப்படிங்கிறதா இந்த கொடுப்பினையில இங்கே காமிக்கிறது. சரி, மேலும் இந்த தசாநாதனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது தசாநாதன் அமர்ந்த வீட்டிற்கு 6ஆம் இடம். அப்ப தாய் ஸ்தானத்திற்கு பாருங்க, அது 1 2 3 4 4க்கு அது பஞ்சம ஸ்தானம் தான். அப்போ எப்படி பார்த்தாலும் தாயின் லக்னத்திற்கு குரு கெடுதல் செய்ய போறதில்ல. தாயின் லக்னத்திற்கு இந்த குரு கெடுதல் செய்ய போறதில்லை. ஏன்னா 4ஆம் வீட்டிற்கு அவர் 5ஆ தான் வராரு. சரி, அடுத்தபடியா பாருங்க, இந்த தசாநாதன் இவருக்கு இந்த கேது, அதாவது இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம அவரையும் வந்து ஒரு சனி பகவானையும் வந்து இங்க ஆகாதவராதான் கருதுறோம். அப்ப இந்த கேது என்பவர் பாத்தீங்கன்னா தாயின் ஸ்தானத்திற்கு 8ஆக வருகிறார். 1 2 3 4 4ற்கு இந்த கேது அமர்ந்தவர். அப்ப கேது புத்தியும் தான் அங்க நடக்குது. ஆனா இந்த தசாநாதனுக்கு இந்த வீடு, தாயின் லக்னத்திற்கு இந்த வீடு 8ஆ வருது. அப்ப தாய்க்கு ஏதோ ஒரு 6ஆ வருது, மன்னிக்கணும், 3 4 5 6ஆ வருது. இப்ப தாய்க்கு சுகவீனங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது இதுவும் காமிக்கிறது. தசாநாதன் இங்க இருக்கிறாரு, தாய்க்கு விரயத்தில் ஏறாரு. மேலும் தாயோட லக்னத்திற்கு இந்த சனி பகவான் வீடு. இதையே எடுக்கிறேன்னா தசாநாதனுக்கு அவரே வந்து சரலக்னத்திற்கு மாரகாலா வருது இல்லைங்களா, அதனால இதை நம்ம எடுக்கிறோம். இப்ப தாய் லக்னத்திற்கும் இவர் வந்து 6ஆக வருவதால் தாயிற்கு ஏதேனும் சுகவீனங்கள் இங்கே ஏற்படும், தாய்க்கு ஒரு சரியில்லாத சூழ்நிலை காமிக்கிறது அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா பாருங்க, தசாநாதனுக்கு இந்த வீடும் பாருங்க, அதாவது இந்த கும்ப வீடு. அப்ப கும்ப வீடு என்பது இங்கே தாய்க்கு என்னவா எடுக்கலாம் அப்படின்னா, தாய்க்கு வந்து அவர் கேந்திரம் தான், ஆனா தாய்க்கு வந்து 7ஆம் இடங்கிறது கணவர், தாயோட கணவர், அதாவது இந்த குழந்தையின் தகப்பன், அப்ப தாயோட கணவர். ஆனா அந்த பாவம் நன்றாகத்தான் இருக்கிறது. சூரியன் அங்கே திக்பலத்தில் இருக்கிறார், மேலும் பாவிகளின் தொடர்பு இல்லை. அப்ப ராகு தசாநாதனுக்கு இந்த 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த 8ஆம் ஸ்தானம் ஆஹ் அதாவது 8ஆக இருந்தாலும் இங்கே சூரியன் நன்றாக இருக்கிறார். அப்போ இங்கே வந்து பெரிய பாவத்தன்மைகள் எதுவும் இல்லை. அப்ப இந்த வீடு வந்து கெடுதல் செய்யாது அப்படிங்கறத நீங்க உணரணும். தசாநாதனுக்கு சூரியன் அமர்ந்த வீடு 8 தான், இல்லை என்று சொல்லவில்லை. அப்படின்னா என்ன நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, சங்கடம் இருந்தாலும் அது சரியாகும், முழுமையான பாவத்தன்மை இல்லை என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். சரி, அடுத்தபடியா பாருங்க, இந்த வீட்டின் அதிபதியும் பார்த்துக்குங்க. இந்த வீட்டின் அதிபதி பொதுவாக 7க்கும் 8ற்கும் சனியே அதிபதி, அதனால 2த்திற்கும் ஒன்றாகவே சொல்லி விடுகிறேன். இந்த வீட்டின் அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வையில் இருக்கிறார் தான். அப்ப சங்கடங்கள் வரும், ஆனால் அவர் சுக்கிரனின் நினைவில் சுபத்தன்மையில் தான் இருக்கிறார். அப்போ ஒரு பாவத்தன்மையாக இருந்து அதற்கப்புறம் சுபத்தன்மையாக இங்கே முடிவு பெறுகிறது. அப்போ ஒரு சங்கடம் ஏற்பட்டு சரியாகிறது அப்படிங்கிறது நம்ம இங்க உணரணும். ஏன்னா பொதுவா இங்க தேதி குறிக்காதனால நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா நெத்த பேசுறோம். ஏன்னா அவர்களுக்கும் தேதி என்பது நினைவில் இல்லை அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா எப்படி கணக்கிட வேண்டும் என்பதைத்தான் நான் இங்க சொல்றேன். எந்தெந்த வீடு தசாநாதனுக்கு ஆகாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் இந்த தசாநாதன் அமர்ந்த வீட்டிற்கு முன்னும் பின்னும் 12 வருகிறதா, மாரகம் வருகிறதா, ரோகம் வருகிறதா அப்படிங்கிறதையும் அதையும் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப 8 முடிச்சாச்சு, 9 தேவையில்லை, 10 தேவையில்லை. 11 என்று சொல்லக்கூடிய இந்த தசாநாதனுக்கு அவரே பாதகஸ்தானம். அவரே பாதகஸ்தானம்னா இங்க பாருங்க, பாதகஸ்தானம் தாய்க்கு ஏதாவது கெடுதல் செய்கிறதான்னு பாருங்க. 1 2 3 4 4ஆம் வீட்டிற்கு 7 8 9 10. லக்னத்திற்கு, அதாவது தசாநாதருக்கு இந்த பாவகம் பாதகஸ்தானம் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதாவது தசாநாதனுக்கு பாதகஸ்தானம் தான், ஆனா தாயின் லக்னத்திற்கு அவர் 7 8 9 10ஆக தான் வருகிறார். அப்போ தாய்க்கு பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இது தாய்க்கு மட்டும் நான் ஆராய்ஞ்சிருக்கேன். இதே போல நீங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு உயிர் காரகருக்கும் நீங்கள் ஆராய வேண்டும். 4ஆம் இடத்தை லக்னமாக கருதிக்கணும். அதே சமயத்துல தசாநாதனுக்கு ஆகாத வீடுகளையும் நீங்க பார்த்துக்கணும். 2 விதமாக பார்த்தால்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்ப இன்றைய தினத்திற்கு நம்ம பலன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, 4ஆம் வீட்டிற்கு இந்த ராகு 12இல் அமர்ந்து விரயஸ்தானம் ஏறி நடத்துவதால் தாய்க்கு மருத்துவ செலவு சம்பந்தமான விஷயங்கள் நடைபெறும். ஆனால் இந்த ராகுவோ பாவத்தன்மையில் இல்லாததால், இன்றைய தினம் ஒரு பொதுவான கோணத்துல நீங்க பாருங்க, இந்த ராகு பாவத்தன்மை இல்லாததாலும் வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில் இருப்பதாலும் அந்த விரயம் என்பது ஒரு மருத்துவ விரயம், தாய்க்கு விரயம் ஏற்படுகிறது. அந்த விரயம் என்பது ஒரு சுபத்தன்மையிலே முடியும். விரயம் ஏற்பட்டாலும் அதற்கு ரிசல்ட் என்ன அப்படின்னா சுபத்தன்மை அப்படிங்கிறத நீங்க எழுதணும். அப்ப தாய்க்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா யுட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க. சந்திரன் என்பது அந்த காரகம் பாருங்க, அடிபடுது. யுட்ரஸ் வந்து தாய்க்கு ரிமூவ் பண்ணாங்க. அது வந்து ஒரு நெசசரி அப்படின்றதுனால ரிமூவ் பண்ணாங்க. மற்றபடி வந்து தாய்க்கு எந்த குறையும் இல்லை, தம்பிக்கு எந்த குறையும் இல்லை.
தந்தைக்கெல்லாம் இங்க மரணத்திற்கு ஒப்பான கண்டனம் ஏற்படாது. காரணம் இங்கே சூரியன் திக்பலம் நவாம்சத்தில் சூரியன் உச்சம் பெறும் வீட்டில் இருக்கிறார். அதே போல சிம்ம வீடும் இங்கே நன்றாகத்தான் இருக்கிறது. சிம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக குருவின் பார்வையில் கன்னிமனையில் 10 டிகிரியில் அமர்ந்தாலும் இந்த 10 டிகிரிக்கு மீதி 5 டிகிரி அளவு சிம்மமனையில் படுகிறது. ராகுவோட இருப்பு 27 டிகிரில இருந்து சிம்மமனையை சற்று ஒளி அடைய செய்தாலும் ஒளியில இருள் அடைய செய்தாலும் இங்கே தனித்த புதனின் பார்வையும் குரு பார்வையும் சிம்மமனையை சுபப்படுத்துகிறது, வளப்படுத்துகிறது. அப்போ சிம்மமனை நன்றாகத்தான் இருக்கு. சிம்மாதிபதியான சூரியனும் நன்றாகத்தான் இருக்கிறார். இந்த ஜாதகத்துல கொடுப்பனங்கிறது வேற. பட் இந்த டிஸ்கஷனுக்கு இந்த தசாவிற்கு என்னென்ன நடக்கிறது அப்படிங்கறது நம்ம இங்க பொதுவா வந்து கலந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ இதை வச்சு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா 9ஆம் இடம் பாருங்க, கேது இருக்கிறாரு, கேது அமர்ந்து இருக்கிறாரு, செவ்வாய் பார்வையில இருக்கிறாரு, சனியோட பார்வை லேசாதான் விழுது. 7, 8, 9, 10. சனி 10ஆம் பார்வை 5 டிகிரியில் பார்த்தாலும் அவர் நேரடியாக கேதுவை தொடர்பு கொள்ளவில்லை. ஒருவேளை இந்த சனி பகவான் நீச்சனாக இருந்து கேதுவை நேருக்கு நேரே தொடர்பு கொண்டு செவ்வாயும் நேருக்கு நேர் தொடர்பு கொண்டால் பாகை அடிப்படையில் அதிக அளவு அடர்த்தி தன்மையாக டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அது அடர்த்தியாக பார்த்தால்தான் தந்தைக்கு ஆகாத சூழ்நிலை சொல்லணும். அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பாவ அதிபதி தந்தையை நீங்க குறிப்பிடுறீங்கன்னா அந்த பாவ அதிபதி சிம்மம், சூரியன் இவர்கள்லாம் எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்றத பொறுத்துதான் நீங்க சொல்லணும். ஆஹ் காரகாதிபத்தியத்தை இணைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு சுபத்தன்மையோ பாவத்தன்மையோ மார்க் போட கத்துக்கணும், என்ன ரேஞ்ச்ல இருக்கிறாங்க. இப்ப இங்க நீங்க எப்படி தந்தைக்கு வந்து ஆகலன்னு சொல்ல முடியும்? சிம்மம் நல்லா இருக்கு, சிம்மம் மனை நல்லா இருக்கு. 9ஆம் இடத்துல கேது அமர்ந்தாலும் கேதுவை செவ்வாய் தான் தொடர்பு கொள்கிறார், ஆனால் சனி இங்கே தொடர்பு கொள்ளல. அப்ப இந்த 9ஆம் இடம் கெடல, லேசாக சனி பார்வை படுகிறது. செவ்வாய் பார்வைப்படும் போது என்ன, தந்தைக்கு கோபதாபம் கோப குணம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். 9ஆம் பாவம் இங்கே கெடவில்லை. 9ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா நீச்சனாக இருந்தாலும் அவர் சுக்கிரனுடன் இணைந்து நன்றாகத்தான் இருக்கிறார், செவ்வாய் பார்வையில் இருக்கிறார். தந்தைக்கு கோபதாப உணர்வுகள் இது போன்ற விஷயங்கள் இருக்கும், ஜாதகிக்கும் அந்த குணம் உண்டு அப்படிங்கறது இந்த ஜாதகத்தோட கொடுப்பனை. இங்கே குறிப்பாக ராகுவின் தசா இதைத்தான் செயல்படுத்த வருகிறது. எனக்கு அந்த ஈவெண்ட் என்ன அப்படிங்கறதுனால ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் நான் சொல்றேன். ஆனால் நீங்கள் ஆராயும் பொழுது ஒவ்வொரு உயிர் காரகத்துவம் ஒவ்வொரு பாவத்தையும் நீங்க ஆராய்ஞ்சுதான் பதில் எடுக்கணும். அதற்கு நேரம் பிடிபடும், நேரம் வந்து எடுக்கும் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. முதலில் பழகுங்கள், அதற்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். டக்குன்னு இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு, அப்ப அவர் எந்த பாவத்துக்கு 12ல இருக்கிறார், எந்த பாவத்துக்கு 6ல இருக்கிறார், எந்த பாவத்திற்கு 8ல் இருக்கிறார், கணக்கு அப்படி போட்டுருங்க. ராகு எந்த பாவத்துக்கு 12ல் இருக்கிறார், 4ஆம் வீட்டுக்கு 12ல் இருக்கிறார். அப்ப தாய்க்கு விரயம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த ராகு ஏற்படுத்துகிறார் அப்படிங்கறத அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப என்னோட விளக்கத்தை கொடுத்துட்டேன். ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஜாதகர் பேசினப்புறம் நான் கொடுக்குறேன். ஐயா லைன்ல இருக்கீங்களா? ஜாதகர் இந்த 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 ஜாதகத்திற்கு தொடர்புடைய நபர் லைன்ல இருக்கீங்களா? மியூட் போட்டுட்டேனா இல்ல ஆன்ல தானே இருக்கு? மற்றவர்கள் லைன்ல இருக்கீங்களா? நிசப்தமாக இருக்கிறது. இருக்கோம் மேடம், இருக்கோம் மேடம். லைன்ல வந்துட்டீங்களா? சரி, ஜாதகர் இந்த சம்பந்தமுடைய ஜாதகர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, அவரு லைன்ல ஜாயின் பண்ணிருக்காரான்றத செக் பண்ணிக்கலாம்.
தங்கவேல் சார், நீங்க மியூட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அவருக்கு மியூட் எடுக்க முடியலன்றத சொன்னாரு. இப்ப தொலைபேசியில தொடர்பு கொண்டேன். சரி, எப்படி எடுக்கணும் அப்படின்னா, உங்களோட அந்த கிராஸ் மாரி குடுத்துருக்கோம் சார். மைக் மாரி இருக்கும் ஒரு விஷயம். ஒரு ஐகான் இருக்கும் பாருங்க. அத ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா அன்மியூட் ஆயிரும். அவருக்கு மியூட் எடுக்க முடியலன்னு சொல்றாரு. அவரோட பிரச்சனை. நீங்க எமோஜி ரியாக்ஷன்ஸாவது குடுங்க சார். உங்களோடது. ஏன்னா நான் அன்மியூட் பண்ண முடியாது. நான் மியூட் தான் பண்ண முடியும். உங்களுடைய நீங்க மொபைல்ல இருக்கீங்களா? சிஸ்டம்ல இருக்கீங்களா? மொபைல்ல இருக்கீங்கன்னா தம்ஸ் அப் குடுங்க. மொபைல்ல தான் இருந்து நீங்க இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்கன்னா தம்ஸ் அப் குடுங்க. ரைஸ்டு ஹேண்ட். சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் செஞ்சிருக்கீங்க சார். பட் அன்மியூட் பண்ணுங்க சார். நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க தான் பேசணும். அன்மியூட் பண்ணணும்னா மைக் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது டெக்ஸ்டாவது அடிங்க. சரி, அவர் சார்பாக நானே பேசுறேன். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. அவர் அன்மியூட் பண்ணிட்டு வரும்பொழுது அவர் பேசட்டும். இப்ப என்ன அப்படின்னா, இவருடைய பெண்ணிற்கு திருமணத்திற்கு தான் பாக்குறாங்க. பட் திருமண காலகட்டம் இதுதானா அப்படிங்கறது பார்க்கணும். பட் திருமண விஷயத்துல சிறு சங்கடங்கள், ஆம், கொஞ்சம் பழக்க வழக்கம், இதுல சங்கடங்கள் ஏற்பட்டு இப்ப கொஞ்சம் கண்டிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறது அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். மேலும் பாத்தீங்கன்னா இவருக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கறத அவர் கேள்வியா கேட்டாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த தாய்க்கு இந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணது வந்து அந்த 2016 ஆகஸ்ட், அது போல தோராயமாக ஜூலை எண்ட்ல இருந்து ஆகஸ்ட், அது தோராயமாக அவர் சொல்கிறார். ஸோ இது போன்ற விஷயங்கள் தான் இவருக்கு பாஸ்ட் ஈவெண்டா நடந்தது. மற்றபடி இவர் ஜாதி வந்து படித்த படிப்பு என்ன அப்படின்னா, இவருடைய நிறம் குணம் தோற்றம் வந்து ஒரு ஆவரேஜ் லுக்கிங் தான். மீடியம் பாடி. ஒரு 5 அடி இருப்பாரு. நார்மலான ஒரு தேக சுகம், அதாவது தேகம் தோற்றமுடையவர் தான். கொஞ்சம் என்னன்னா டென்ஷனான ஒரு பார்ட்டி இவங்க அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு. கோபதாபம், இந்த டென்ஷன் இதெல்லாம் வந்து ஜாதிக்கு வரும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. படிப்பு வந்து இவர் படிச்சது பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கிறாரு. எம்பிஏ அதுக்கப்புறம் பண்ணாருங்களாம். எம்பிஏ பண்ணிட்டு ஒரு ஐசிஐசிஐ பேங்க்ல அந்த எக்ஸாம் எழுதி போஸ்டிங் போட்டாங்க. பட் அந்த அந்த வேலை வந்து இவருக்கு அவ்வளவா நிலைக்கல. நிலைக்கல இந்த சென்ஸ், இவருக்கு அந்த வேலை புடிபடல. ஸோ போயிட்டு வர்றது இது போன்ற விஷயங்கள்லாம் அவருக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அப்பா தன்னோட வீட்டு பக்கத்திலேயே வந்து வேற ஒரு பிரைவேட்டா ஒரு இடத்துக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் வரல மேடம். பரவாயில்லம்மா, இது கேளுங்க, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இங்கிலீஷ் டியூட்டரா வந்து இப்போ அவங்க இருக்கிறாங்க. இங்கிலீஷ் ட்ரெய்னர் கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகாடமில ஒரு கவுன்சிலிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களாம். கவுன்சிலராகவும் இருக்காங்க அப்படிங்கிறது. வேலை வந்து பிரைவேட்டா தான் போறாங்க. பட் வேலை வந்து அந்த அளவுக்கு உன்னதமா இவங்களுக்கு இல்ல, செழிப்பா இல்ல. எம்பிஏ படிச்சு இவங்க ஐசிஐசிஐ எக்ஸாம்லாம் எழுதி அந்த போஸ்டிங்கே கிடைச்சது. பட் அந்த பேங்க் துறையில இவங்களால போக முடியல. அதே போல இப்போதைக்கு பிரைவேட் ஜாப் இப்போ ஒரு 3 மாசமா தான் போறாங்களாம். அதற்கு முன்னாடி போன ஜாபும் அவ்வளவா வந்து கொஞ்ச நாள் போயிட்டு அது நின்னுட்டாங்க. ஸோ வேலை என்பது இப்பொழுது 2 அல்லது 3 மாதமாக சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொன்னாங்க. இவர் நினைச்ச படிப்பு படிக்க முடியலையாமா. பெற்றோர்களாலையும் கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா, இவருக்கு 2016ல அப்பதான் அம்மா கொஞ்சம் தேக சுகம் சரியில்லாம போய் யூட்ரஸ் ரிமூவ் அது மாதிரி போனதுனால, குழந்தைய ரொம்ப தூரம் வந்து அனுப்பிச்சு படிக்க வைக்க முடியல அப்படிங்கிறதுனால, பக்கத்துல ஏதோ ஒரு காலேஜ்ல இவருக்கு பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிக்க வச்சிருக்காங்க. இது வந்து அவர் கொடுத்த விவரம். ஒருவேளை அவர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுறாரு அப்படின்னா, பண்ணலாம், பேசலாம். சார், உங்க ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆயிடுச்சுங்களா? அன்மியூட் பண்ண தெரியுதா உங்களுக்கு? அவரே இப்ப இல்ல போல. மேடம் அவர் அது போல ஒரு வரன் ஒண்ணு வந்திருக்குன்றது சொன்னாரு அவரு. அவரு நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே வந்து அவங்க கொஞ்சம் செட்டில்டான ஃபேமிலி தான். மில் வச்சிருக்காங்க. சொத்து சுகம் உள்ள ஒரு ஃபேமிலி தான். ஏன்னா இந்த செவ்வாய் உச்சனின் வீட்டில் அமர்ந்தனால சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு. பையன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி வேலை இல்ல. பட் அவங்க ஃபேமிலி வந்து நல்லா வெல் செட்டில்டு. அந்த பையனுக்கு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா என்னோட கருத்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இப்பொழுதைக்கு புதன் புக்தியில இவருக்கு திருமணம் கொடுத்தாலும்
ஓ! குரு தசா புதன் புக்தி வருது. ஏன்னா எல்லாரும் கரெக்ட்டா தான் கணிக்கிறீங்க. புதன் புக்தியில திருமணம் கொடுத்தாலும், அதற்கப்புறம் வரக்கூடிய அஷ்டம சனியை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப திருமணத்தை குடுப்பாரு. புதன் புக்தியில 11ஆம் இடம் இயங்குது. நீச்ச பஞ்ச நீச்ச பங்க ராஜயோகத்துல இந்த புதன் இருக்கிறாரு. அப்ப முதல்ல நீச்ச பலன் செய்தாலும் 5ஆம் ஆதிபத்தியத்த செயல்படுத்தி தான் ஆக வேண்டும் 11ஆம் வீட்டின் வழியாக. இப்ப குழந்தை, ஆண் குழந்தை இது போன்ற விஷயங்கள்லாம் குடுப்பாரு. ஆனால் இவர்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் பிரிதல் என்பது இங்கே தெரிகிறது. அஷ்டம சனி பாருங்க 27க்கு அப்புறம் நடக்குது. ஆனா இரு நான் யோசிச்சேன் மேடம். ஆனா இன்னொன்னு என்னன்னா, அந்த பொண்ணுக்கு இன்னும் லேட் ஆயிரும்ல மேடம் வயசு? லேட் ஆயிரும். அதாவது இவர்கள் வந்து கொஞ்சம் குழந்தையோட தகப்பன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த இந்த பெண்ணிற்கு. இப்ப திருமணம் பண்ணலாம். 28 வரலயும் பண்ண வேண்டாம். அதற்கப்புறம் பண்ணலாம். ஆனா அஷ்டம சனி காலகட்டங்கள்ல நடக்கிறதுல வந்து ஒரு நெருடல் இருக்கத்தானே செய்யும். இல்லைங்களா? இப்ப மேடம் இவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ற மாதிரினாக்கா லக்கணப்படி ராசிப்படி பார்த்தா கூட கொஞ்சம் டேஞ்சரா தான் மேடம் இருக்குது இவங்களுக்கு எல்லாமே சுத்தி ஆராய்ஞ்சு பார்த்தாக்கா. பெண் வந்து அதான் ஒரு விருப்பம் தெரிவிச்சு, அது வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஆயிருச்சாம் இப்போ. அது வேணாம், அந்த பையன் வேண்டான்னு சொல்லி மேடம் 5ஆம் இடத்துல அந்த சந்திரன் இருக்கிறனால அது இது சுபமா இருக்கிறனால ஏதாவது லவ் அஃபேர் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம்னு நினைச்சேன். ஆமா. ஒருவேளை அவரு வந்து பேச தயங்குறாரா என்னன்னு தெரியல. ஆ நான் சொன்னேன் மேடம் அது ஏன்னா 5ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது மேடம் அது. ம். வந்துட்டாரு, ஜாயின் பண்ணிட்டாரு. ஐயா இப்ப அன்மியூட் பண்ண முடியுதா உங்களால? அன்மியூட் பண்றது ஈஸி தானங்க ஐயா. மைக்க நீங்க ஆன் பண்ணணும் அவ்வளவுதான். இது மைக் இப்போ ஆன் ஆயிடுச்சு ஆன் ஆயிடுச்சு. ஹலோ சரி. மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். வாய்ஸ் கேக்குறீங்களா? கிளியரா கேக்குதுங்க சார். இப்ப உங்க சார்பா நான் நீங்க குடுத்த விவரத்த சொல்லியிருக்கேன். ஆமா. இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க. ஜாதகி, இந்த படிப்பு இதெல்லாம் சொல்லிட்டேன் சார். ஜாதகியோட கேட்டுங்க கேட்டுங்க. சொல்லிருங்க சார். மேடம் இப்போ லவ் அஃபியர் வந்தது, அதை அப்படியே பிரேக் பண்ணி வச்சிருக்காங்க மேடம். ம். சரிங்க சார். அது கொஞ்சம் பேசி வச்சிருக்கோம், மறுபடியும் அங்கதான் வேலைக்கு போயிட்டு இருக்கா. அப்படி அது கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கோம். ஒரு 2 வருஷம் தாக்கு பிடிக்குமாங்கிற ஒரு இதுலதான் சந்தேகத்துல கேட்டேன். அதாங்க சார் சனி புக்தி. மேடம் புதன் புத்தி வரும்போது அதனுடைய வேலையை காட்டும்ல மேடம். ஆமா. இப்ப வந்து வைக்கிறீங்க சார். ஏன்னா சனி என்பவர் இங்க செவ்வாயை பார்த்துதான் நடத்துறாரு புக்தி. 7ஆம் அதிபதியும் செவ்வாயா இருக்கிறார். ஆனாலும் இந்த செவ்வாய் உச்சனின் வீட்டில் இருக்கிறார். மறைமுகமா இந்த கலஸ்திரஸ்தானத்தின் அதிபதி ஆஹ் வலுவாதான் இருக்கிறாரு. ஆனா நடக்கிறது சனி 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 புக்தி நடக்குது. அதனால அதை கெடுக்கத்தான் செய்வாரு. புதன் புக்தியில இவரும் வந்து பாத்தீங்கன்னா 2028க்கு அப்புறம் தான் திருமணம் பெண்ணிற்கு முடிக்கலாம்னு நினைக்கிறாருங்க ஐயா. ஆனா அந்த டைம்ல கரெக்டா அஷ்டம சனியும் வருகிறது. அப்ப திருமணத்தை முடித்து ஒரு பிரிந்த ஒரு வண்ணமாக இருப்பாங்க சார். பிரிந்த ஒரு வண்ணமாக இருப்பாங்க. திருமணத்தை முடிப்பீங்க. பட் இவங்க எங்கேயும் அவர் மாப்பிள்ளை எந்த ஊருங்க சார்? போறேங்க இல்ல பக்கத்தாலேயே தான் சொந்தக்காரத்துங்க. சரி. அப்போ தகப்பன் வீடு ஏன்னா இங்க 10ஆம் இடம் வந்து 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலத்துல இருந்து அவரே பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அப்போ தகப்பன் வழியான சுகஸ்தானம் வந்து இங்க வலுக்குறது சார். அப்போ இந்த ஜாதைக்கு சொத்து சுகம் தகப்பன் வழி இது சம்பந்தமான விஷயங்கள் நல்லா தான் இருக்கு. அப்ப இவர் திருமணமாயி மூவ் ஆவாரா அப்படிங்கறத வேணா குருமார்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க. அஷ்டம சனி காலகட்டத்துல திருமணம் செய்யலாமா அப்படிங்கறதும் வந்து ஒரு யோசனை பண்ணி சொல்லுங்க. இல்ல இந்த சனி புக்தியிலே அவருக்கு முடிக்கலாமா? அதை விட்டீங்கன்னா ரொம்ப இவருக்கு டிலே ஆகும். 30 இந்த கோச்சார குரு வந்து அப்ப சனிக்கு சந்திரன் கிட்ட வந்துருவார்ல மேடம், அப்ப கொஞ்சம் தாக்குதல் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குல்லங்க மேடம்? எப்பமா எந்த வருடம் சொல்றீங்க? அந்த 28ல சொல்றீங்க மேடம். கடகமனைக்கு வருவாருன்னு சொல்றீங்க. ம் ம். கன்னிமலைக்குங்க மேடம். 28க்குலாம் கன்னிமனைக்கு வர மாட்டாரு. 28 இங்க இருப்பாரு. இருந்தாலும் அந்த இணைவலோட வரலாம் ஏதாவது. இல்ல மேடம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ற மாதிரினாக்கா இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல கரெக்டான மாப்பிள்ளை இந்த ஜாதகப்படியே பாத்தீங்கன்னா நல்ல பொருத்தமான திருத்தமான கணவரை தான் தேர்ந்தெடுக்கணும் மேடம். இல்லைன்னா இது பாதகத்துல போய் முடிகிற வாய்தான் மேடம் வரும். அது கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மேடம் திருமணத்துல. ஆமா. இவரே இந்த புதன் புக்தியில காதல் மேலோங்கும். இப்போ கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ரைட்டு.
கட்டுப்படுத்த முடியாது மேடம். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு சுக்கரனோட இருக்கிறதுனால கட்டாயம் ஒரு வேலையை அவர் காட்டுவார் மேடம். இவங்களுக்கே ஏமாத்திடுவாரு, இவங்களையே தாய் தந்தையே. மேடம் அப்படி அப்படி இல்லாட்டி வந்து வெளியூர்ல பையனுக்கு வேலையை வெளியூர்ல அமைச்சிட்டு அந்த நேச்சுரலாவே ஒரு பிரிதல் இருக்கிற மாதிரி அப்பப்ப வந்துட்டு போற மாதிரி அப்ப இருந்தாக்க சக்சஸ் ஆகும். அதாவது பிரிவுன்னு ஏற்படாம பிரிவை நம்மளே இன்வைட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வேலையை அந்த பையனுக்கு அமைச்சு கொடுத்துட்டு அப்படி ஏதாவது நம்ம ஆர்டிபிஷியலா அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். பையன் வந்து போற வண்ணமா தான் இருப்பாரு. இப்போதைக்கு அஷ்டம சனி வரையும் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா சண்டை போட்டுருவாங்க. ஆனா வந்து போற வண்ணமா இருக்கும் பொழுது இந்த சனி புக்தியிலையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணலாம். சனி வந்து செவ்வாயை பார்த்து இந்த புக்தி நடத்துறாருமா. செவ்வாய் உச்சனின் வீட்டில் இருக்கனால நடக்கும் தான். ஆனா செவ்வாயோட அந்தரம், அவரே 6ல அமர்ந்து அந்தரநாதனா இருந்தா கூட அவர் 6ல அமர்ந்து நடத்தக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஜோதிடர் அதை ப்ரிஃபர் சொல்லக்கூடாது. பிரச்சனை முடியும் மேடம். ஒரு சங்கட்டமான தான் வரும் மேடம். அவங்களுக்கு திருப்தி இல்லாத நிலை ஏற்படும். அவங்க இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்றதே பெரிய விஷயம் தானே இல்லைங்களா? சனி வந்து சுக்கரனோட உச்ச சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப அந்த காரகத்துவத்தை கொடுத்தாகணுங்கிறது ஒரு வழியில எடுத்தாலுமே சரி சனி புக்தி. ஆனா 12ஆம் இடத்துல இருந்து நடத்தும் பொழுது அந்த இவர்கள் இருவருக்கும் தாம்பத்திய சுகம் என்பது சனி புக்தி வரையுமே கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம உடனே கூட திருமணத்தை இவருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா சனியானவர், சனி பகவான் நீச்சனாக இருந்து செவ்வாய் பார்வையில் இருக்கிறார். அதற்கப்புறம் தான் சுக்கிரன் நினைவில் இருக்கிறார். அப்போ இந்த சனி சுபத்தன்மையாக இருந்தாலும் முதலில் பாவத்தன்மை தான். 12ஆம் இடம் வரை சனி செவ்வாய் தொடர்புல இருக்காங்க. சனி புக்தியில கட்டாயமா இவருக்கு என்று அயன சயன போகம் இல்லை. இந்த சனி புக்தியில குருவுமே பாருங்க, இவர் அட்டமாதிபதி, வரக்கூடாதவர். 11ஆம் வீட்டை முழுமையாக 8ஆம் வீட்டை 20% செயல்படுத்த இவர் காரணமா இருப்பார். மேடம் இப்ப நம்ம வந்து கணிக்கிற அந்த டைம் இன்னொன்று என்பது ஒருத்தருக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது நமக்கு இந்த குறிப்பு இல்ல மேடம். சனி புக்தியில மேரேஜ் பண்ணும்போது எந்த அந்தரநாதன் கோச்சாரநாதனோட லிங்க் பார்த்து நம்ம டேட் கொடுத்தாக்க உங்களுக்கு வந்து சில பரிகாரத்தோட கொடுக்கும். பரிகாரம் நம்ம இப்ப பேச வேண்டாம். அந்த கோச்சார அவ்வளவு ரிஸ்க் சொல்லக்கூடாதுமா. கட்டாயமா இப்ப பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்தாதான் நீங்க இவ்வளவு ரிஸ்க் போகணும். 12ஆம் இடம் கெட்டு கிடக்கு. மேலும் சனியும் பாத்தீங்கன்னா இங்க உச்ச சுக்கிர நினைவில் இது நல்லா இருந்தாலுமே செவ்வாய் பார்வையில இருக்காரு. தெரிஞ்சே வந்து இது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே நம்ம சனி புக்தியில ப்ரிஃபர் பண்றது தவறு இல்லைங்களா? அதற்கப்புறம் அப்படி நீங்க ஒரு வேலை சொல்ற மாதிரி இந்த அஷ்டம சனிக்கு முன்னாடி திருமணத்தை செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா அஷ்டம சனி காலங்களில் பிரிவார்கள். பிரிஞ்சுதான் அப்ப இருக்கணும். கரெக்ட். அது பிரிவாங்க. அது சண்டை சச்சரவு இல்லாம பிரியறதுக்கு தான் நான் வந்து வெளியூர்ல வேலை அப்படின்னு ஒரு இதுல பண்ணிடலாம். தெரியல எனக்கு. இது ஜஸ்ட் ஒரு பிராக்டிக்கலாவும் நான் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி வெளியூர்ல இருக்கட்டும். நம்ம வந்து லாஜிக்கலி அதாவது கொடுப்பனை என்னவோ அது பிரகாரம் தான் இங்க நம்ம சொல்லணும். நம்ம வாழ்க்கையில வந்து இந்த பிராக்டிக்கல் விஷயங்கள் இப்படி அப்படின்னு நம்ம அறிவுபூர்வமா யோசிச்சு நம்ம அது பண்ணோம் அப்படின்னா கிரகங்கள் அவங்க வேலையை அழகா செஞ்சுட்டு போயிருவாங்க. கரெக்ட். அந்த பிராக்டிகாலிட்டி வந்து எல்லாரோட மைண்ட்லயும் பிக்ஸ் ஆகணும். அது மாதிரி இருக்கணும்னு அவசியமும் இல்லை. மேபி அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் அந்த பிராக்டிகாலிட்டியோ இதோட நாலேஜ் இது பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கறது இதெல்லாம் அவங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம கிரகங்கள் மூவ்மெண்ட்டை வச்சுதான் நம்ம சொல்லணும். கரெக்ட் தான். எனக்கு இங்க ஒரு நெருடல் என்னன்னா சனி செவ்வாய் இருவருமே 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாங்க. 12 திருமணம் ஆனா அப்படின்னா என்ன நடக்கும்னு நம்ம யோசிக்கணும். 7ஆம் இடம் இயங்கணும், 12ஆம் இடம் இயங்கணும், நல்லபடியா இயங்கணும். அப்ப திருமணத்தை செஞ்சு விட்டு தனித்தனியா இருப்பாங்களா? நீங்க சனி புக்தியில செஞ்சீங்கன்னா இதுதான் நடக்கும். அது சுக்கிர நினைவுல இந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த கணவன் என்ற ஒரு காரகம், அதாவது கலஸ்திரம் என்ற சுக்கிரனின் வெளிப்படும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் தாம்பத்தியம் இருக்குமா? தாம்பத்தியம் இல்லாத ஒரு வாழ்க்கை இப்படியே சனி புக்தி 28 வரலையும் போச்சுன்னா அதற்கப்புறம் அஷ்டம சனியும் வருது. அப்ப தொடர்ந்து அஷ்டம சனி ஒரு 2.5 வருடம். இப்பொழுது வந்து நீங்க உடனே திருமணம் பண்ணா கூட ஒரு 1.5 வருடம் வைங்க. அப்ப 4.5 வருடம் இவங்களுக்கு சரியான நிலுவையில் இல்லைன்னா இந்த ஜோடி எப்படி வந்து குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு அடுத்த நிலைக்கு இவங்க எப்படி செல்வாங்க? நான் வந்து லாஜிக்கல் அப்ளை பண்ணும் எப்பன்னா கிரகம் என்ன செய்ய இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் நம்ம அந்த லாஜிக் அப்ளை பண்ணணும். இங்க நிலை இருக்கு. சனிபுக்திக்கு அப்புறம் புதன் வரும்பொழுது ஒரு குழந்தையை கொடுத்துருவார் மேடம். அப்ப வந்து கிரகங்களுடைய வீரியம் குறையாது. சனி புக்தி எப்படிமா குழந்தை கொடுப்பா?
சனி புக்தியில மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா புதன் புக்தியில் வரப்போகுது. அதுக்கப்புறம் அப்போ வந்து ஒரு குழந்தை புதன் வந்து பத்தியத்தை கொடுப்பாருதான். ஒரு குழந்தை, ஆமா, ஒரு குழந்தையை கொடுப்பாரு, காதலையும் கொடுப்பாரு. அதான் குழந்தை, அது குழந்தையை கொடுத்த உடனேயும் இவங்களுடைய மூமெண்டோட வீரியம் குறைஞ்சு. ஆமா, நீங்க வேற, குழந்தையை கொடுப்பாருன்னா காதலையும் கொடுப்பாரு. இப்ப அந்த கண்டிஷன்ல தான் இந்த புதன் அப்படிதான் செயல்படுத்துவாரு. மேடம் இந்த ஜாதகத்துக்கு லக்னப்படியும் ராசிப்படியும் நீங்க அப்படியே 2, 5, 7, 12 அப்படியே பார்த்தா கூட மேடம், எப்படி பார்த்தாலும் எல்லா விதத்துலயும் அப்படியே லாக் பண்ண மாதிரி இருக்கு மேடம். இல்லையா, எழுதி இப்ப வச்சேன் மேடம். நமக்கு என்னங்கிறது தெரியுது. நம்ம வந்து என்ன சொல்லலாம், என்ன சொன்னா கரெக்டா வரும், இந்த இந்த ஜாதகிக்கு என்ன சொன்னா இவர்களுடைய வாழ்க்கையை ஒரு நிலைப்படுத்தி நம்மளால, அதாவது இந்த கிரகத்தின் அடிப்படையிலே தான் நம்மளும் போறோம். பட் அதுல என்ன ஒரு பெஸ்டானது கொடுக்கலாம். இப்ப அம்மா சொல்ற மாதிரி திருமணத்தை இப்ப செய்து அவர்கள் வந்து போற வண்ணம், மாப்பிள்ளையோட இவங்க இருக்க மாட்டாங்க, சனி புக்தியில இருக்க மாட்டாங்க. அதற்கப்புறம் அஷ்டம சனியே வருது. அப்படி பிரிஞ்சு இருக்கும் போது 5ஆம் ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய குழந்தை வருமா, இல்ல காதல் அதிகமா வருமா அப்படிங்கறதே நம்ம இங்க யோசிக்கணும். 5ஆம் அதிபதி 9ஆம் வீட்டின் வழியானா ஓகே, குழந்தையை பாகிஸ்தானம் வழியாக குறிக்கிறார். 5ஆம் அதிபதி 11ஆம் இடம் அப்படின்னா அபிலாஷை, நண்பர்கள். 11 என்பது ஒன்றுக்கு மேற்பட்டது. இப்போ எதை கொடுக்க அதிகமா இந்த புதன் கடமைப்பட்டிருக்காருங்கிறது இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் இல்லையா? இந்த காலகட்டத்துல காதல் தான் மேடம் மேலோங்க. அப்ப என்ன அவருக்கு? சரி, அஷ்டம சனி சனி முடிச்சதுக்கு அப்புறமே இல்லைன்னா கூட பண்ணலாமா மேடம் திருமணம்? எப்படி பாருங்க, அஷ்டம சனி இப்போ வந்து 2030 முடியுதுன்னா புதன் புக்தி முடியுது. அஷ்டம சனி குறிப்பா எப்ப முடியுதுன்னு பாருங்க. 27 to 28, 28 to 9, 29 பாதையில முடியுது அஷ்டம சனி அப்படின்னா முடியிற தருவாயில திருமணம் கொடுக்கலாம், நிச்சயமாக கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அஷ்டம சனி எப்ப முடியுதுன்று கொஞ்சம் கோச்சாரம் யாராவது உடனே பார்த்து சொல்லுங்க, டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, சனி பயிற்சி. மேடம் இந்த சமயத்துல ஏன் மேடம் நம்ம காரணாவன் எடுக்கக்கூடாதா? சனி புக்தி வந்து கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினியில இருக்காரு. கேது வந்து 9ஆம் இடத்துல உயர்வு தரக்கூடிய ஒரு இடத்துல தானே இருக்காங்க. ஏன் இப்ப சாரணாவனை பிக்ஸ் பண்ணக்கூடாது? சனி வாங்கியது கேது சாரம் சொல்றீங்களாமா? இல்லையா, அஸ்வினி இருக்காரு. ஆமா, கேது சாரம் தான். கேது வந்து 9ஆம் இடத்துல தானே இருக்காரு, உயர்வு தானே கொடுக்க போறாரு. சனி அஸ்வினி 2ல இருக்காரு. அஸ்வினி ஓகே, கேதுவோடதுதான். இல்லம்மா, அதெல்லாம் சாரம் அடிப்படையில கடைசி இடங்கள்மா. அதான் கடைசியா தான் இப்ப போறோம் நம்ம. வேற சான்ஸ் இல்லைங்கிறதுனாலதான் இப்ப அங்க போறோம். நடுவுல அஷ்டம சனி வருகிறது, நம்மளே தெரிஞ்சு வந்து அவங்க பிரியறதுக்கு காரணமா ஆகக்கூடாது. அஷ்டம சனி முடியிற தருவாயில பண்ணலாமா அப்படிங்கறது அப்ப அடுத்தது கேள்வி. இல்ல அப்பயுமே ரொம்ப தள்ளி போகுதுன்னா இதுல ஏதாவது பெட்டரான ஆப்ஷன் பார்க்கலாம். அஷ்டம சனி எப்ப முடியுதுன்றத பார்த்து சொல்லுங்க. உமாமா உங்களால பார்க்க முடியுமா? பார்த்து சொல்லுங்க. சசி மேடம் பார்த்து சொல்லுங்க. பார்க்கலாம். லக்கிலி இன்னைக்கு எங்க பாஸ் நாட் அவைலபிளா, அதனால இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்தே கிளாஸ் அட்டன் பண்றேன். ரெண்டாயிரத்தி 30 முடியுதுங்க மேம். அதான் மாதம் சொல்லுங்கம்மா. மாதம் எல்லாம் இருங்க ஒரு நிமிஷம். புதன் புக்தி முடிவுல கூட மே மாசம் வருது மேடம். மே மாசம் வருது மேடம். மே மாசங்களா? ஆமாங்க மேடம். தேதி சொல்லுங்கம்மா. 4வது மாசம் கூட ஆமாங்க மேடம், 4வது மாச கடைசியிலே கூட மாறிடுது. 25/4/2030 அப்படி மாறிடுதுங்க. 2030 இந்த இடத்துல வந்து இந்த புக்திநாதன் புதன் புக்தி எந்த மாதம் வரையிலும் செயல்படுறாரு மேடம்? புதன் புக்தி வந்து அடுத்தது இதுக்கு போகுதுங்க மேம், மேஷம் அன்னைக்கு போகுதுங்க மேம் புதன். அது ஓகேமா. புதன் புக்தி ஏப்ரல் 2030, 6 ஏப்ரல் 2030. அப்போ இந்த அஷ்டம சனி முடிய 3 மாசத்துக்கு முன்னாடி கூட பண்ணலாம், தவறில்லை. ஏன்னா
சனி பகவான் முடிந்து செல்லதான் போகிறார். அவர் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு. மே மாசம் அஷ்டம சனி முடிகிறதுனா இவருக்கு பிப்ரவரி இல்ல மார்ச் இல்ல ஏப்ரல் இந்த தருணங்கள்ல இவருக்கு திருமணம் செய்யலாமா? இதான் என்னோட அடுத்த கேள்வி. அப்ப சனி புக்தி தான், சனி அந்தரம் தான் வருது. சனி சுக்கிரனோடு இணைந்திருக்கனால காரகத்தை கொடுத்துதான் ஆகணும். குருதசை புதன் புக்தி சனி அந்தரம் இவருக்கு சிறப்பா இருக்குமா? திருமணத்தை செய்து அதற்கு பின்பு அஷ்டம சனி வருகிறது. அப்படி அஷ்டம சனி சனி அந்தரம் கூட எடுத்துடலாம் மேடம். சொல்றேன், குருதசை புதன் புக்தி அஷ்டம சனியும் முடியிற காலகட்டம் தான். மேலும் பார்த்தீங்கன்னா இவர் கொடுக்குற நேரம் வந்து லக்ன புள்ளி 28 டிகிரி. ஒருவேளை இந்த லக்ன புள்ளி 24 டிகிரில இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன கூட மாறலாம். முன்ன பின்ன கூட அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் மாறலாம் ஜாதக ரீதியாக நேரம். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல சனி அந்தரம் வருகிறது, நன்றுதான். ஆனா அந்த அந்தரநாதன் குறைவான காலம்தான், குறைவான காலகட்டம் தான். ஏப்ரலோட அவர் முடிஞ்சிடுவாரு. அடுத்தபடியா கேது வராரு, 9ஆம் இடத்தின் பாகிஸ்தானத்தை அங்கே செயல்படுத்த வேண்டும். அப்ப 9ஆம் இடங்கிறது நேர்த்தியான பாகிஸ்தானம். அப்பொழுதுதான் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக வரும் அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கிறேன். இந்த இடத்துல செவ்வாய் பார்க்கிறாருன்னா, ஆனா சனி பார்க்கவில்லை கேதுவை. சேஃப்டியா இந்த குழந்தைய ஒரு வேற அஃபேர் இல்லாம திருமணம் செய்தாலும் அவர்கள் வந்து ஏன்னா அந்த நினைவுல இருக்கக்கூடாது. இப்போ வாழ்க்கை என்பது திருமணம்னா அந்த திருமணத்துக்கு பிறகு என்ன நேர்த்தியாக நாம் கடமையை செய்ய வேண்டுமோ அது போல இந்த குழந்தையை நாம் செலுத்தி செல்ல வேண்டும். கிரகத்தின் இங்கே அவர்களுடைய விளையாட்டுக்கு நம்மளும் கூட போறோம். அவங்க என்ன வேலை போறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நம்மளும் வந்து அதை இங்க கொடுக்குறோம். அப்போ கேது என்பவர் வந்து இங்க நல்ல விஷயங்களை கொடுக்கதான் கடமைப்பட்டவர். ஏனென்றால் அவர் சனியோடு சுக்கிரனோடு இருக்கிறார். அப்பயுமே பார்த்தீங்கன்னா செவ்வாயை பார்த்துதான் நடத்துறாரு இந்த கேது புக்தி கூட. வீடு கொடுத்த சனி செவ்வாயை பார்த்து தான் நடத்துறாரு. ஆனா அப்ப பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் ஆதிபத்தியம் முடிந்து 9ஆம் ஆதிபத்தியமே செயல்படும். 9, 10 அப்போ தந்தைக்கும் ஒரு நல்ல ஒரு பேர் உயர்வு, கட்டுப்பட்டு எல்லாம் செய்வாரு. 9ஆம் ஆதிபத்தியம் என்பது உயர்வு, 10 என்பது சுய தொழில். கணவரோட சுய தொழில் கூட இவர் எடுத்து நடத்தலாம். ஆனா இந்த காலகட்டங்கள் இவருக்கு சிறப்பாக இருக்கும். அதற்கு முன்பு செய்தால் பிரிந்து இருப்பாங்க. அஷ்டம சனி இன்னும் பெரிதலை கொடுக்கும். அது நடுவுல வந்து குழந்தைய கொடுக்குமா இல்லையா தெரியாது. ஆனா காதலை அதிகப்படியாக கொடுக்க இங்கே புதன் புக்தி கடமைப்பட்டவர் அப்படிங்கிறது என்னோட கருத்தா சொல்றேன். மற்றபடி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அஷ்டம சனி சனி வந்து மேடம் அந்த லக்னத்துக்கு 1க்கு 5க்கு 8 வராருங்க மேடம். இது சார் சொல்லி கொடுத்த ரூல்ஸ். அந்த 5க்கு 8 வரும்பொழுது அந்த ஆதரவு கெடும், மகிழ்ச்சி கெடும், அந்த காதல் கெடும், அப்புறம் அந்த குழந்தை பிறப்பு அதெல்லாமே கெடும் தானே மேடம். சோ அதனால அஷ்டமத்து சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றதுதான் மேடம் நல்லது. அதனாலதான் இப்ப அவங்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அதாவது கெட்டாலுமே அந்த சுக்கிரனோட நினைவுலதான் இருந்துகிட்டு இருக்காரு இன்னுமே இந்த சனி. அப்ப இந்த சனி புக்தியில இந்த காதல் கெடுங்கிறது உண்மைதான். ஏன்னா 5க்கு அவர் 8ல இருக்கிறாரு, மேலும் செவ்வாயின் பார்வையில இருக்கிறாரு. ஆனா சனி புக்தி முடிந்த அடுத்து புதன் புக்தி வருது பாத்தீங்களா. புதன் கேதுவோட இணைஞ்சிருந்தாலுமே புதன் வந்து நல்லா ஆட்சி உச்சமா தான் இருக்காரு அம்சத்திலையும். சோ அதனால அவரு கெடுக்கதான் மேம் பாப்பாரு. ஏன்னா நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்கிறதுனால அவர் வந்து அவரோட மனைவி பாக்குறாரு 5ஆம் வீட்டையவே. அப்ப கண்டிப்பா காதல கொடுப்பாரு. ஆமா, அப்போ வந்து அதிகரிக்கும். அப்போ அதிகரித்தாலும் ஜாதிக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் தான். அதுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைத்தால் அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, இல்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இவருக்கு வேற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா. அப்ப ஏதோ ஒரு ரூட்டை தான் கிளியரா எடுக்கணும். அவருக்கு வேலை கரெக்டா இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா அந்த அலைன்ஸ் பார்த்ததுக்கு. அப்போ அவங்களும் வந்து செவ்வாய் இந்த சனி பார்வை அந்த சனியோட இணைஞ்சு இந்த பார்வையில இருக்கிறதுனால சோ அதனால அவங்களுக்கு எப்படியும் பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு மேடம். ஆமா, அவருக்கு கணவர் வந்து 7ஆம் இடம் வச்சுக்கிட்டா கூட அவருக்கு 2ஆம் வீடுங்கிறது இந்த தனுசு வீடு தான், வருமான ஸ்தானத்திற்கு. வருமான ஸ்தானத்தின் அதிபதி அதை இந்த இவருக்கான குருதசால செய்ய கடமை இல்லைம்மா. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா 2ஆம் ஆதிபத்தியத்தை செய்ய மாட்டாரு கணவருக்கு இல்லைங்களா. 5ஆம் கணவருக்கு செய்வாரு. அப்போ ஆதரவோட அவரு அப்படியே போயிட்டு இருப்பாரு. அவருக்கு ஆதரவுலாம் உண்டு. அவருக்கு அவர் குடும்ப ஆதரவு இல்லைன்னா அவருக்கு ஆதரவு என்பது பெருமளவு உண்டு.
அவர் வருமானம் செய்யறாரோ இல்லையோ 5ஆம் இடத்தின் வழியாக தான் குரு நடத்த போறாரு. மேடம் அவருக்கு அந்த மாதிரி ஆதரவு இருந்தாலும் பட் இந்த பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி பெருசாகலாம். அவங்களுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசாகி அவங்களுக்குள்ள பிரிவுகள் ஏற்படலாம்னு சொல்றேன். அது கூட இந்த பொண்ணு ஓகே தான். பட் அதை தாண்டி புதன் புக்தி வரும்பொழுது 5ஆம் ஆதிபத்தியம் செயல்படும் போது இந்த கணவர் வேண்டான்னு சொல்லிடுவாங்கம்மா. முன்னாடி செஞ்சு வச்சோம்னா கணவர் வந்து எனக்கு இவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? வீட்டுக்காக திருமணம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சனி புக்தியில திருமணம் செஞ்சு வச்சிடறோன்னே வச்சுக்கலாம். புதன் புக்தி வரும்பொழுது காதல் மேலோங்கும், புக்தி ஸ்தானம் மனமகிழ்ச்சி புக்தி இதெல்லாம் வந்து அப்ப அவங்களுக்கு மேலோங்கும். ஆனாலும் அஷ்டசஷ்டகமாக இந்த இணைவு இருக்குது. அப்போ ஒரு குதர்க்கமான ஒரு வழியில வந்து இந்த 5ஆம் ஆதிபத்தியம் மேல பெற்றோம். அப்போ இந்த கணவர் எனக்கு எனக்கு இந்த திருமணம் பிடிக்கலன்ட்டா என்ன பண்றது? அஷ்டம சனி வேற 2 வருஷம் ஓடும். பிரிஞ்சுதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏப்ரல் 2030க்கு அப்புறம் சேருவாங்க. ஒருவேளை திருமணம் செய்து வைத்தாலும் நடுவில் சில சங்கடங்கள் இருக்கும். ஆனால் அது வந்து கோர்ட்டு கேஸ் அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கறதே நம்ம இங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா இந்த குரு வந்து அட்டமாதிபதி வேலையை செய்வாராங்கிறதையும் யோசிக்கணும். அட்டமஸ்தானத்தை செய்ய கடமை இல்லை. ஏன்னா அவர் 11லே அமர்ந்திருக்கிறார். ஆனா இந்த பெண்ணிற்கு வந்து 11 என்பது நண்பர்கள் வட்டாரம் அல்லவா? மேலும் 5ஆம் ஆதிபத்தியத்தை 11ஆம் வீட்டின் வழியாக புதன் கொடுத்துருவார் இல்லையா? அப்ப சனி புக்தியில வேண்டாங்கிறது என்னோட கருத்து. அது செய்தால் கொஞ்சம் ரிஸ்க் தான். இல்லைங்க மேடம், நான் புதன் பதினொன்றாம் தான் மேடம் இடத்துல என்ன காரணங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு 11ஆம் இடத்துல ஆசை அபிலாஷை இந்த காரணங்கள் இருக்கு இல்லையா? இது விஷயமா காதல் மட்டும் இல்லாம வேற என்ன காரணங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு புதனோட காரணத்தை 11ஆம் வீட்டு வழியா செய்யறதுக்கு உண்டான உத்தியோகத்தையோ ஒரு ஒரு வேலையில ஒரு பிடிமானத்தையோ இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அவ ஆசைப்படுற மாதிரி டைவர்ஷன் பண்றதுக்கு நம்ம ஐடியா கொடுக்கலாமா? மறுபடியும் அறிவு சார்ந்தே ஜோதிடத்தை பார்க்கறீங்கம்மா. நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுமா. அந்த நம்மளோட இன்டெலிஜென்ஸ் நமக்கு எல்லா டோரும் க்ளோஸ் ஆனதுனாலதான் இந்த இது சொல்றேன் நான், வேற எதுவும் இல்லை. இல்லைங்க மேடம், இந்த வந்து குரு சுக்கிரன் உட்கார்ந்து சந்திரனோட பார்வையிலையும் இருந்து அதீத சுபத்தன்மை ஆயிடுச்சு. அப்போ அந்த 11ஆம் இடம் அந்த அபிலாசைகள் நிறைவேறாத தன்மை கூட அவங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் மேடம் சொல்றாங்க. இல்ல இப்ப மேடம் என்ன சொல்றாங்கன்னா சனி புத்தியில நடத்தலாங்கிறாங்க. சனி புத்தியில நடத்தி நம்மளே குழந்தைக்கு சங்கடத்தை கொடுத்து அந்த குழந்தை என்னது யோசிக்க. ஏன்னா சனி என்பவர் லக்ன புள்ளியும் தொட்டுறாரு, இங்க செவ்வாயும் தொட்டுறாரு. குதர்க்கமான முடிவெடுப்பாங்க ஜாதகி. அவங்க லக்னம் லக்னாதிபதியை பாருங்க, லக்னம் என்ன மாதிரி குணத்தை கொடுக்குன்றது பாருங்க. குதர்க்கமான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த நம்மளே தேடி கொடுத்துடக்கூடாது. பெரியவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியும், நமக்கு ஜோதிடர்களுக்கு தெரியும். அப்ப சனி புக்தியை நெக்லெக்ட் பண்ணா என்ன தவறுன்னு தான் நான் கேட்கிறேன். 26 வயது அந்த பெண்மணிக்கு ஆகுதுதான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா சனி புக்தியில் செய்யும் பொழுது சுக்கிர நினைவுல இருந்து காரகமான அந்த கணவன் அப்படிங்கறதான் கொடுப்பாங்க. 12ஆம் இடம் இயங்கல, 12ஆம் இடம் சுத்தம் கெட்டு போச்சு. அப்ப அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அந்த பொண்ணுக்கு அப்ப என்ன என்ன ஆகும்? புதன் புக்தியில கணவர் தாம்பத்தியம் சனி புக்தியில செய்யணும்னு சொல்லல, அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நீங்க செய்யுங்க. ஆனா அது டியூரேஷன் வரைக்கும் அவங்க வேற விதமான லவ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு 11ஆம் இடத்து காரகத்தை வேற என்னென்ன காரகங்கள் இருக்கு? ஆசை அபிலாஷை, இந்த ரெண்டாவது காதல். இந்த புதன் வந்து அங்க இருக்கிறதுனால காதலை வந்து வயப்படுத்துவார் தான். ஆனா அதே காதலை வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையில அந்த காதலை அதுல செலுத்துற மாதிரி நம்ம ஒரு செட் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா அவங்களோட மைண்ட் டைவர்ஷனுக்கு இது அறிவுபூர்வமான யோசனை தான். அதை நீ பண்ணக்கூடாது. வேற காரணம் என்ன இருக்குன்னு பார்த்து அந்த புதனை அதுல டைவர்ட் பண்ணலாமேன்னு சொல்றேன். ஆமாம்மா, நீங்க சொல்யூஷன் சொல்றீங்கம்மா. இப்ப கேள்வி அது இல்ல, இவருக்கு திருமணத்தை எப்ப கொடுக்கலாங்கிறது கேள்வி. அதற்கப்புறம் இப்படி கொடுத்த திருமணம் இந்த திசையில இப்படி நடக்கும்போது இது போல டைவர்ஷன்ஸ் ஆக்கலாம் அப்படிங்கறது அடுத்தது பேசிக்கலாம். நீங்க என்ன டைவர்ஷன் பண்ணாலும் 5ஆம் ஆதிபத்தியத்தை அந்த புதன் அங்க கொடுத்துதான் ஆகணும், அது வேற விஷயம். பட் இவருக்கு திருமணம் அந்த அந்த நடப்பில் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத பத்தி பேசுங்க. அதுதான் அந்த அந்த புதன் ஆதிபத்தியம் தான் நான் வந்து 11ஆம் இடத்து வழியா கொடுப்பாரு இல்லையா? இப்ப சனி புக்தியில கல்யாணம் பண்ணி குழந்தைன்னு வந்ததுக்கு அப்புறமா அந்த 5ஆம் ஆதிபத்தியம் வந்து 11ஆம் வழி மூலமா கொடுக்கும்போது அந்த குழந்தை பேர்ல ஒரு ஆசை இதெல்லாம் வரும். அப்படிதான் நான் முன்னாடியே சஜஷன் சொன்னேன். நீங்க வந்து அஷ்டமத்து சனிக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணணும்னு உறுதியா இருக்கும் பொழுது ஒரு பிசினஸ் டைவர்ஷன் தான் நம்ம கொடுக்கணும். ஏதாவது இப்படிதான் எனக்கு மாத்தி மாத்தி தோன்றது எனக்கு.
மேடம் 11ஆம் இடம்ன்றது அவங்களுடைய அபிலாஷை. 5ன்றது இப்போதைக்கு கரண்ட்ல என்ன இருந்துட்டாங்க. அப்ப ஏறினே அங்க புதன் போய் குருவோடு சுக்கரோடையும் சேர்ந்து அதீத பலத்தோட இருக்கிறாரு. அப்ப அவரை போய் நீங்க மாத்த முடியும்னா அவங்கள நீங்க என்னதான் இப்ப வேணா ஏத்துக்கோங்க. அந்த காலகட்டம் வரும்போது நம்ம எம்மா சொன்னாலும் அவங்க அவங்க இதுல புடிவாதமா தான் இருப்பாங்க அந்த விஷயத்துல. சந்திரன் பார்வை வேற இருக்குது இல்ல மேடம், அதனால அவங்க மனசு அதுலதான் படும், காதல்ல தான் ஈடுபடும். நீங்க டைவர்ஷன் என்ன செஞ்சாலும் முடியாது மேடம். அவங்க போக்குல விடுறதுதான் நல்லதுங்கிறது நான் முடிவா சொல்றேன். ஏன்னா அதுதான் மேடம் கரெக்ட். ஆதிபத்தியம் 100% கரெக்ட் மேடம், உண்மைதான் மேடம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க உருப்படி மனம் போல் மாங்கல்யம் அப்படின்றதுதான். அவங்க போக்குல விட்டாதான் செவ்வாயோட பார்வை லக்னத்துல படுறது இல்லையா? சோ அவங்க போக்குல விட்டாதான் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும்னு கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. பட் செவ்வாயோட பார்வை லக்னத்துல படும்பொழுது நம்மளுடைய சஜஷன் கவுன்சிலிங் எல்லாம் தேவையாதான் இருக்கு. அதாவது அவர்கள் போக்கில்னா கிரகத்தின் போக்கில் தான் இந்த ஜாதகத்தை விட முடியும். அஷ்டம சனி முடிந்த பிறகும் இந்த 5ஆம் ஆதிபத்தியம் வேலையும் நடந்தது. ஏன் சொல்றேன்னா இதுல இன்னொரு விஷயம் விதிவிலக்கு என்னன்னா, 5ஆம் ஆதிபத்தியத்தை 11ஆம் வீட்டின் வழியாக கொடுப்பார். ஆனால் 5ஆம் ஆதிபத்தியமான இந்த அதிபதி மாரகால் எரிகிறார் என்பதை மறக்காதீங்க. அப்ப காதல் வந்தா கூட அது கெடும். கடைசியா புதன் கெடுப்பார் அந்த இடத்துல. அது முடியும் பொழுது இந்த அம்மாவுக்கே புத்தி, நல்ல புத்தி வந்துடும். சரி, வீட்டுல சொல்றவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தலான்றது அஷ்டம சனி முடிகிற தருவாயில எல்லாம் நல்லபடியா நடக்கும். 5ஆம் அதிபதி 7ல ஏறாரு பாருங்க. ஒரு கேந்திரத்தின் அதிபதி இருக்கிறார், குரு சுக்கிரன் நினைவில் இருக்கிறார். முதல்ல கொடுத்து அப்புறம் கெடுக்கும். அவங்க போக்குல விடுங்க. 5ஆம் ஆதிபத்தியத்தை செயல்படுத்தி முடிக்கும் பொழுது அவங்களும் இந்த காதல் வேணான்னு வந்துருவாங்க. இதனால நமக்கு மனச்சங்கடம் தான் வருது. ஏன்னா அட்டமாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் இந்த 5ஆம் அதிபதின்றதையும் மறக்க கூடாது. இந்த பாயிண்ட் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். 5ஆம் இவர் லவ் பண்றவரும் சரியில்லை. ஆமா, 5ஆம் அஷ்டமாதிபதி சேர்ந்திருக்காரு. காதல் மேலவங்கனால முடிவுல அது கெடத்தாம செய்யும். அது 5ஆம் மாரகால் பாதகஸ்தானம் மாரகஸ்தானமும் ஏறி நடத்துறாரு மேடம். சோ அதனால கெட்டு போயிரும், காதல் கெட்டு போயிரும். அவங்க அந்த லவ் பண்ணவங்கள மேரேஜ் பண்ணனா கூட அதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. இப்படி பாருங்களேன், 5ஆம் அதிபதி சுக்கிரனோட சேர்றாருமா. சுக்கிரன் என்பவர் இவருக்கு 9ஆம் வீட்டிற்கு அதிபதி தான், நான் இல்லை என்று சொல்லல. அதனால காதல் மேலவங்க தான் உச்ச சுக்கிரனோட சேர்றாரு. ஆனா அவரே பாருங்க இந்த லக்னத்திற்கு அட்டமாதிபதியோடு சேருகிறார். அட்டமாதிபதி தசையும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ 5ஆம் ஆதிபத்தியம் செயல்பட்டாலும் கடைசியில் அது முறிவு என்ன ஆகும்? முடிவு முறிவாகத்தான் ஆகும். நான் நடுவில் அஷ்டம சனி வர்றதுனால முதல்ல திருமணம் செய்தால் அங்கே அவர்களுக்கு தாம்பத்தியம் இல்லாமல் அவங்க நாட்டமே இல்லாம இருக்கு. நாட்டம் இருக்காது, அவங்க கணவரோடு ஒத்து போக மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த திருமணத்தை செய்து என்ன புண்ணியம்? அதனால விரிசல் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுனால குடும்பத்திலேயே 2 பெரியவங்க குடும்பத்திலேயே சண்டை வரக்கூடாதுன்றனால கரெக்டா இந்த அஷ்டம சனி முடிஞ்சு முடிகிற தருவாயில 3 மாசம் அந்த நிலுவையில பண்ணலாம். புதன் புக்தி கடைசியில பண்ணலாம். சனி அந்தரத்தில் சிறப்பானது. அதற்கப்புறம் இந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு அந்த காதல் இது போன்ற விஷயங்கள் வரவே வராது. அதற்கப்புறம் கேதுதான் 9ஆம் அதிபதியாக இருந்து செயல்பட வேண்டும். 5ஆம் ஆதிபத்திற்கும் அந்த சனி பகவான் 8ல் அமர்கிறார். மேலும் செவ்வாயின் பார்வையிட்ட காதலை தொடவே மாட்டாங்க கேது புக்திலாம். இதுதான் லாஜிக். இப்ப இது ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறதா அப்படிங்கிறது குருமார்கள் சொல்லுங்க, ஜாதகர் சம்பந்தப்பட்டவங்களும் சொல்லுங்க. அதாவது நம்ம திருமணத்தை செய்து வைக்கும் பொழுது அதற்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை அந்த கணவரோட ஒத்து செல்லும்படியாக இருக்க வேண்டும். ஏன்னா முன்னாடி அஷ்டம சனி வரதுனால இவ்வளவு விஷயம் பார்க்கணும். தாமத திருமணம் நல்லது இந்த குழந்தைக்கு. சனி புக்தியில் செய்தால் சங்கடங்கள் வரும். அந்தரநாதன்ல செய்றீங்களே மேடம்னா அந்தரநாதன் குறிப்பா 1 மாசம் தான் அங்க இருக்கான் புதன் புக்தியில. அதற்கப்புறம் கேது வந்துடுறாரு. ஆன்மீக நாட்டத்தையும் கொடுப்பார் ஜாதகிக்கு, நல்லொழுக்கத்தை கொடுப்பார் கேது. சோ இதெல்லாமே இருக்கு. தந்தை அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உயர்வு, தந்தையோட ஆதரவு எல்லாமே கிடைக்கும். கேதுவோட புக்தியில இந்த அம்மாவுக்கு தொழில் ரீதியாகவும் செட் ஆயிரும். சுயதொழில் அமைப்பு இவங்க செஞ்சு லைஃப்ல குழந்தை குட்டி தொழில் இப்படி போயிருவாங்க. இப்ப பண்ணா நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. பாவம் அது மன வாழ்க்கை கெட்டு வரக்கூடிய கணவர் இந்த குடும்பத்திற்கே ஒரு பிரச்சனையாக சூழ்நிலை அமைந்துவிடும்.
அதனால பார்த்துக்கணும். இப்பொழுதைக்கு வந்து அவர் போக்கில் விடுங்கள். வேலை அவ்வளவு உன்னதம் கிடையாதாம். வேணா ஒண்ணு பண்ணலாம். தந்தை ஏதாவது சுயதொழில் அமைப்பு நீங்க செஞ்சு கொடுக்குறீங்கன்னா செஞ்சு கொடுங்க. இல்ல தந்தையோட தொழில் தந்தையோட இருந்து பார்த்துக்கணும்னா பார்த்துக்கிட்டோம் ஜாதகி. அதுதான் அஷ்டம சனி வரையும் இவர் எடுத்துக்கொள்ள ஒரு கர்மாவாக இருக்க வேண்டும். சரி, வேற யாராவது சொல்றீங்கன்னா சொல்லுங்கம்மா, இல்லைன்னா நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஐயா நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க ஐயா. சரி மேடம், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த அந்த ப்ராசஸ் புரியுது இல்லைங்களா ஐயா? கிரகங்கள் இதைத்தான் நடத்துகிறது. சனி புத்தியில இப்ப வேணாங்க, இந்த 2 வருஷத்துக்கு ஆமா, அப்படியே பிரேக் பண்ணிடலாங்க. வேற ஏதாவது ஜாதகம் வந்தா அப்புறம் போட்டு விடுறோங்க, மாப்பிள்ளை ஜாதகம். போட்டு விடுங்க, போட்டு விடுங்க, அதுவும் பார்க்கலாம். சனி புக்தியில் தருங்கள். புதன் புக்தி கடைசி நிலைமையில் திருமணத்தை செய்து முடிங்கள். ஜாதகி நல்லா இருப்பாங்க, ஏற்றம் உண்டு. அவருக்கு 3ஆம் இடத்த குரு பார்வை இருக்கு, ராகு அமர்ந்தாலும் குரு பார்வை இருக்கு. சோ காம வீரிய ஸ்தானம்லாம் நல்லா தான் இருக்கு. 12ஆம் இடம் கெட்டு போய் மேலும் இப்ப நடக்கிற சனி புக்தின்றதுனால இதை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா வரக்கூடிய அஷ்டம சனியும் அதை தூண்டுதல் செய்யும்ன்றதுனால இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. 5ஆம் இடம் நன்றாக இருக்கிறது. சந்திரன் அமர்ந்து குரு சுக்கிரன் பார்வையில் அதீத தன்மையில் இருந்தாலும் அவங்க சனி பார்த்து சமன் செய்கிறார். அப்ப குழந்தை எல்லாம் உண்டு, ஆண் குழந்தை இது போன்ற விஷயங்கள்லாம் உண்டு. 6ஆம் இடம் சனி செவ்வாய் பார்வையில் இருக்கனால கொஞ்சம் இந்த வேலை சம்பந்தமா போனாங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சார். அங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். மேலும் 6ஆம் அதிபதி உச்சனாக இருக்கனால வேலை கிடைக்கும். ஆனா அங்க நிலவுல இருந்து பார்க்க முடியாது. அதேதான் 7ஆம் இடத்திற்கும். 7ஆம் அதிபதி 12இல் மறைந்து சனியோட பார்வையில் இருக்கிறதுனால இப்பொழுதைக்கு இந்த கல உதிரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிறப்பான நிலை இல்லை. காரணம் சனி புக்தியும் இருக்கிறதுனால. 8ஆம் இடத்து அதிபதியான தசா குரு தசா ஓடிக்கொண்டிருக்கிறது. 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பாவிகளின் பார்வையில் நல்ல தீர்க்காயுள் உண்டு, நன்றாகத்தான் இருப்பார். ஏன்னா 8ஆம் அதிபதி அவர் உச்சனின் வீட்டில் இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். நீச்சனோடு இருந்தாலும் உச்சனோடு இருக்கிறது அந்த காம்பன்சேட் ஆயிரும். தந்தை நன்றாகத்தான் இருக்கிறார். 9ஆம் இடம் கேது அமர்வு, தந்தைக்கு ஆன்மீகம், அதே சமயத்தில் கோபதாப உணர்வும் இருக்கும். சில விஷயங்களை தள்ளி போடக்கூடிய குணம் உடையவராகவும் இருப்பார். ஜாதக கொடுப்பேன்னு நல்லாவே தெரியுது. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுது. 10ஆம் இடம் லக்னத்திற்கு சூரியன் திக்பலமா இருந்து தந்தை நல்ல ஒரு இடத்துலதான் இருக்கணும். நல்ல உயர்வு, நல்ல ஏற்றம், நல்ல வசதி வாய்ப்பு உடையவராகத்தான் இருக்கணும். ஏன்னா தந்தைக்கு வருமான ஸ்தானத்திலேயே அங்க சூரியன் இருக்கிறாரு. அரசு வழி வருமானம் அப்படிங்கிறது இங்க கன்ஃபார்ம் ஆகுது. சோ அரசு துறையில் அரசு வழி வருமானம் தந்தை எடுக்க வேண்டும், நல்ல வருமானமாக எடுக்க வேண்டும். காரணம் சூரியன் திக்பலம் இருந்து நவாம்சத்திலும் அவர் உச்சபெரு வீட்டுல இருக்கிறாரு. அப்ப தந்தைக்கு நல்ல வருமான ஏற்றம் இதெல்லாம் இருந்திருக்கணும். இப்ப ஒருவேளை நீங்க வேலையில இல்லைனாலும் வருமானம் தொடர்ந்து அரசு சார்ந்த வருமானம் வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, இந்த குழந்தைக்கு 10ஆம் இடம் நல்லா இருக்கு, 11ஆம் இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது அதீதமா நல்லா இருக்கிறதுனாலதான் ரொம்ப சுபத்தன்மை அடையறதுனாலையும் குரு 11ஆம் வீட்டுல இருந்து இந்த தசாவை நடத்துறதுனாலயும் 1க்கு மேற்பட்ட உறவுகள் ஏற்படும் ஜாதகிக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம இங்க வந்துடணும். அப்ப அதை நம்மளே வந்து பெரியவங்க தூண்டி விட்டுறக்கூடாது. இப்போதைக்கு அவர் போக்கிலே விடுங்கள். ஆனால் உங்களுடைய கண் பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க. சரிங்க, இவ்வளவுதான் விஷயம். அவருக்குன்ற சுதந்திரத்தை நீங்க கொடுக்கத்தான் செய்யணும். ஏன்னா இந்த வயது இந்த கிரகங்கள் இப்படித்தான் இதை ஆட்டி வைக்கும், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய கண் பார்வையில் அனைத்தையும் செயல்படுத்துமாறு நீங்க குழந்தைக்கு வந்து அந்த ஒரு சூழ்நிலை வச்சுக்கணும். போது அவருக்கு பாத்தீங்கன்னா லக்னத்தோட இந்த சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்றாங்க இல்லையா, கொஞ்சம் குதர்க்கமாக இல்ல ஒரு தேவையற்ற முடிவுகளை இருக்கக்கூடிய குணநலன்கள் இந்த சனி புத்தியில வரும். ஆனாலும் லக்னாதிபதியான சுக்கிரன் குருவோடு இருக்கிறதுனால, அட்டமாதிபதியோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கெடுதல் செஞ்சாலும் காரக ரீதியான குரு தாய் தந்தையரை மீறி எதையும் செஞ்சிட மாட்டாங்க. அட்டமாதிபதி தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு நேரம்னாலும் ஒரு நேரம் தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணவதி தான். வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து இவரோட தன்மையா இருப்பாருங்க. இவரோட தன்மையான ஒரு ஒரு மணமகன் தான் வருவாரு, வசதி வாய்ப்போட வருவாரு. ஆனா அவர் சுய சம்பாத்தியம் எடுக்கணும் அப்படிங்கிறது பெருமளவு எதிர்பார்க்க வேண்டாம். 7ஆம் அதிபதி ஆட்சியாக, அதாவது 7க்கு 2ஆம் அதிபதி ஆட்சியாக இருந்தாலும் 2ஆம் வீட்டை பெருமளவு இந்த குரு தசாவில் செய்ய கடமை இல்லை. இப்ப குருதசாலாம் முடிஞ்ச அப்புறம் தான் அவர்கிட்ட நீங்க வருமானம் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியும். இப்போதைக்கு அவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல அவங்க ஆதரவு தான் அவர் சிறப்பா இருப்பாரு. ஆனா நல்ல குடும்பமா அமையும் சார். வசதி. 7ஆம் அதிபதிக்கு 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தின் அதிபதி, வருமானத்தின் அதிபதி, ஆட்சி உச்சன் வீட்டில் இருக்கிறதுனால இவருடைய குடும்பம் நிச்சயமாக பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு குடும்பமா தான் இருக்கும். யாரு? இவருடைய கணவருடைய குடும்பம். சரிங்க ஐயா. மற்றபடி குருமார்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்கம்மா. ஒரு 10 minutes நம்ம முடிச்சுக்கலாம். சூரியன் கூட இணைஞ்சிருக்காருல மேடம், அதனால அப்பாக்கு நல்லா இருக்கும்.
அதே மாதிரி இந்த 8ஆம் இடம் வந்து சனியோட பார்வையில தானே மேடம் இருக்கு, கொஞ்சம் பங்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆமா மேம். 8ஆம் இடமும் 9ஆம் இடமா? 8 சொல்றேங்க மேடம். 8 சரி. ஏன்னா அதாவது இந்த 8ல படும்போது மேடம், அந்த 9ல படும்போது 8ஆம் இடத்துக்கு கொஞ்சம் பார்வை போகுதுன்னு சொல்றாங்க. இல்ல அதனால என்ன, 8ஆம் அதிபதி உச்சனின் வீட்டில் இருக்கிறார். அது வந்து ஒரு 10% 20% ஜாதிக்கெல்லாம் 80 வயது வரையும் ஆயுள் உண்டுமா? மேடம் 8ஆம் அதிபதி ஆட்சியாவும் இருக்காரு. சொல்றேன் லைட்டா கொஞ்சம் ஒரு 10% கெடும், 20% கெடுங்கிற மாதிரி. 80 வயதே நல்ல கொடுப்பனை தான் இல்லைங்களா? கொஞ்சம் கேடும் அவ்வளவு. 5 டிகிரினா இந்த பக்கம் ஒரு 10 டிகிரி பார்க்கிறாருன்னா 10 டிகிரி அளவுக்கு என்ன அந்த பாவத்துல அடிபடுதோ அவ்வளவுதான். ஆனா 8ஆம் அதிபதி அட்டமாதிபதி நல்லா தான் இருக்கிறாரு. மேடம் அந்த அப்ப வந்து கல்யாணம் வந்து இந்த ஏப்ரல் மாசம் 2030க்கு மேல வச்சுட்டா நல்லா இருக்கும் இல்லைங்களா? முடிச்சிடணும், புதன் புக்திக்குள்ளார முடிச்சிடுறது நல்லது. அதாவது அந்த 2030 மேடம் ஏப்ரல் மாசத்துல. ஆமா, மே மாசம் அஷ்டம சனி முடியுதுமா இவங்களுக்கு, அப்படிதானே? ஆமாங்க மேடம். ஏப்ரலோடவே முடியுதுங்க மேடம். ஏப்ரல் 15க்கு மேலயே முடிஞ்சிருச்சுங்க. ஏப்ரல் 15க்கு மேல முடியுதுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது ஸ்டார்டிங்ல கூட பண்ணிடலாம். இந்த சனி அந்தரமும் நல்லா தான் இருக்கு. என்ன ஒண்ணுன்னா அப்ப கேதுல பண்ண சிறப்பு, மேடம் ரொம்ப வருது. அப்ப கேது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மேடம் அப்போ. சிறப்புல கூட பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே சனி போலதான் செயல்படுவாரு. நான் ஒரே அவங்களுக்கு டேட்டு சொல்லணும், இயர் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா அவங்களுக்கு சொல்லிட்டாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்லிட்டேன், நம்ம புதன் புக்தியிலே பண்ணிருங்கன்னு தான் நான் சொல்லிட்டேன். புதன் புக்தி சனி அந்தரம், அதற்கப்புறம் வரக்கூடிய கேதுமே சனியை போலதான் செயல்படுவார். கணவன் வந்து வேற இடத்துலயும் இவர்கள் வேற இடத்துலயும் இருந்தது அந்த குடும்பம் அப்படித்தான் போகும். ஈவன் கேதுவோட புக்திலையும் அப்படித்தான் போகும். கேது என்னமோ 9ஆம் இடத்துல இருந்தாலும் கட்டுப்பாடு அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் ஜாதகி 9 என்பது உயர்வு, ஒழுக்கம், நன்னெறி. அதனால அப்ப கட்டுப்பட்டு இருப்பார். 10ஆம் அதிபதியும் செயல்படுத்தி ஆக வேண்டும் இந்த சனி பகவான். அதனால தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அவர் போயிடுவார். அகைன் கேது இந்த சனி போலதான் இயல்பா செயல்படுவார். ஆனா அது அஷ்டம சனிக்கு பிறகு வருவதால் நாம் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது அந்த அப்படியே குழந்தையும் கிடைச்சிடும் மேடம். அந்த கேதுவே குழந்தையும் கொடுத்துருவார் 9ஆம் அதிபதியா இருக்கிறதுனால. ஆமா, 5, 9 குரு தசை தானே மேடம், அதான் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. பாக்குறாரு. 9ஆம் இடமும் செயல்படுறதுனால குழந்தை உடனே கிடைச்சிடும் மேடம். குழந்தைலாம் உண்டுமா, குழந்தைலாம் வந்துரும். இப்ப பண்ணா அது வந்து அவங்களோட வாழ்க்கைய பாதிக்கும். உண்மைதான் மேடம். 12ஆம்